எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரையிலும் படிப்போமா. Let's read the prophetical book of Ezekiel chapter 1 and verses from 15 to 18. நான் அந்த ஜீவன்களை பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களையுடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அவைகள் ஓடுகையில் தங்கள் 4 பக்கங்களிலும் ஓடும். ஓடுகையில் அவைகள் திரும்புகிறதில்லை. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. Now as I behold the living creatures, behold one wheel upon the earth by the living creatures with its 4 faces. The appearance of the wheels and their work was like unto the color of a bird. And they 4 had one likeness, and their appearance and their work was as it were a wheel in the middle of a wheel. When they went upon their 4 sides, and they turned not when they went. As for their rings, they were so high that they were dreadful, and their rings were full of eyes round about them 4. இந்த வசனங்கள் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு பேசும்படியாய் நாம் போராடிச்சோம். God may deal with us and speak with us even today. Let's pray. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துவோம். எங்களுடைய நல்ல ஆண்டவர் இன்றைக்கும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக எங்கள் மத்தியில் வந்திருக்கிறபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வசனங்களோடு உங்களுடைய தினத்தோடு இடைப்பட்டு பேசணுமே ஆண்டவரே. இந்த தேசத்தை நீ சந்திக்கணுமே. இந்த தேசத்தை ஆண்டவருக்காக நாங்கள் பங்கிடும்படியாக வந்திருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீரே. இந்த தேசத்தை பங்கிட்டு எங்களுடைய பங்கை நீர் எங்களுக்கு தரும்படியாக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பரே சுலமாய் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இது ஒரு தரிசன புஸ்தகம் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். Beloved, in the Bible, this is a book of visions. வேதம் என்பது தீர்க்க தரிசன புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. Bible is called a prophetical book. தீர்க்கம் என்று சொல்லுகிறது வார்த்தையை காட்டுகிறது. Prophecy, that it signifies word. தரிசனம் என்பது பார்வையை காட்டுகிறது. Prophecy is both word connected, vision and words. சாதாரணமாக சினிமாவில் பார்க்கிறதை போல, டெலிவிஷன்ல பார்க்கிறதை போல ஏதோ ஒன்றை பார்த்து சாதாரண வார்த்தைகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. Vision is as you see in a television, you see the visions and it is mentioned here in words. எனவே இது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. And so these are called as prophecies. இந்த உலகத்திலே வரப்போகிறதான காரியங்களை குறித்தும் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. What is going to happen in this world is also mentioned here. நாம் படித்ததான இந்த வசனம் கிமு 750 நேபுகாத்நேச்சர் ஆட்சி செய்கிறதான அந்த காலத்திலே தரிசனமாக பார்த்ததான ஒரு காரியம். The verse which we now read was seen by a man in a vision in the year 750 BC in the reign of Nebuchadnezzar the king. எசேக்கியேல் என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி காட்சியாக பார்த்த ஒரு காரியத்தை எழுத்திலே எழுதி வைத்திருக்கிறார். Ezekiel, what he saw in a vision, he has put down in words here. அவர் பார்த்தபோது அவர்கள் அந்த தரிசனத்திலே ஒரு ரூபத்தை பார்த்ததா எழுதப்பட்டிருக்கிறது. It is written here that in a vision he saw a likeness. பிரியமானவர்களே, அவன் ஒரு பெரிய ஒரு வட்டத்தை பார்த்ததாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says that he saw a big circle or a wheel. ஒரு சக்கரத்தை பார்த்ததா எழுதப்பட்டிருக்கிறது. It is written that he saw a great wheel. ஒரு அழகான ஒரு ரதம் அங்கே இருந்தது. There was a beautiful chariot there. அந்த ரதத்திலே விசேஷமான ரூபம் உள்ள மனிதர் இருந்தார்கள். And in that chariot he found a man who was beautiful in very good likeness. அவர்களை குறித்து கேருபீன்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They are called as the cherubims. பிரியமானவர்களே, அந்த ரதத்திலே 4 சக்கரங்கள் இருந்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Beloved, it is said that in that chariot it possessed 4 wheels. அந்த சக்கரங்கள் சுற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் கண்களினால நிறைந்திருந்ததாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And in between the wheels, inside and outside, eyes were filled. கேட்கிறதுக்கு மிகவும் கடினமான பாடம். எனவே இதுல நாம் ரொம்ப நேரம் போகிறதில்லை. நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். This is really a hard saying. I'm not going to go too deep. இந்த சக்கரங்கள் என்று சொல்லுகிறது
ஒரு வழி நடத்துதல், கைடன்ஸ், வழி நடத்துதலை அது வெளிப்படுத்துகிறது. Wheels depict guidance. தேவனுடைய ஜனங்கள் எப்படி எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை இந்த தரிசனத்திலே இந்த தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறார். This prophet has written in his prophecy as to how man should live. தேவ சித்தம், ஆண்டவருக்கு பிரியமானதை ஒரு மனிதன் செய்யும் போது அவர் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு தரிசனத்தை பார்த்து எழுதி வைத்திருக்கிறார். He did see a vision and he has written how to do God's will. பிரியமானவர்களே, இது மிகவும் பெரிய சக்கரம் என்று நாம் படித்தோம். Beloved, we just read that it is a great wheel. பெரிய சக்கரம் என்பது ஒரு மிகவும் விசாலமாக்கப்பட்ட ஒரு இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. Great and grand wheel, this signifies an enlarged heart. கொரிந்திய நிருபத்திலே பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, கொரிந்தியரே, எங்களுடைய இருதயம் பூரிப்படைந்திருக்கிறது, உங்களோடு நாங்கள் பேச விரும்புகிறோம் என்று கூறுகிறார். St. Paul writing to the Corinthians, he says, "O people of Corinth," and he says, "My heart is rejoicing to speak with you." புதிய ஏற்பாட்டு சபையில் உள்ளதான ஒரு மனிதனுடைய ஒரு விசேஷமான ஒரு விசுவாசியுடைய இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை போல இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். The Lord expects that the heart of a believer in the New Testament, his heart should be similar to that of Jesus. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். Jesus sees your heart. அருமையானவர்களே, இங்கு இருக்கிறவர்களும் தூரத்திலும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ஆண்டவர் அல்லது தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். The Lord, he sees your heart. This is the message we want to give to you from here. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 21, 22 வசனங்கள்ல நாம் படிக்கும்போது, உன்னுடைய இருதயம் கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் நிறைந்திருப்பதாக நான் பார்க்கிறேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. In Acts chapter 8 and verse 21 and 22, we see that your heart is full of bitterness and gall of iniquity. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்திலே ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய இடம் காலியாக இருக்கிறதா என்று பார்க்கிறார். God sees whether your heart is empty for him to work something. அருமையானவர்களே, நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. Dearly beloved, it is necessary that we prepare or season our heart. மதுராந்தகம் பட்டணத்திலுள்ள தேவனுடைய ஜனங்கள், இங்கு வசிக்கிறதான ஜனங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. People who dwell in Madhurandagam, it is necessary for you that you prepare your heart. ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. A golden opportunity is given you. ஒரு சாதாரண ஒரு சந்தர்ப்பம் அல்ல, மிகவும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருந்தது. This opportunity is not an ordinary opportunity. God had given you a very good opportunity. இன்றைக்கு இதே கிரவுண்ட்ல தமிழக முதல்வர் அல்லது இந்திய பிரதமர் வருவாரே ஆனால், இந்த பட்டணத்துள்ள நீங்கள் எல்லாரும் வந்து அதை அவருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு இங்கு அமர்ந்திருப்பீர்கள். If CM or PM would have come here to speak, all the people here, they would have gathered to hear him. அருமையானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு அவர் இந்த உலகத்து ராஜாக்கள் அதிகாரிகளை பார்க்கிலும் அவர் குறைந்தவர் அல்ல. Beloved, dearly beloved people of God, Jesus Christ is no lesser than the kings of the earth. சவுல் என்கிறதான ஒரு ராஜாவினுடைய இருதயத்தை நாம் வேதத்திலே படிக்கிறோம். We read about the heart of Saul in the Bible. அவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான். He was a very good man. ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு விலகி போய்விட்டான். But he swerved away from the Lord. எனவே அவன் கொல்லப்பட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And so it is written that he was slain. அவன் மந்திரங்களை அவன் தேடி போனான். He sought sorceries. அவன் ஆண்டவரை விட்டு விட்டான். He forsook the அவன் Lord. விசுவாசத்தை விட்டு விட்டான். He forsook the faith. எனவே அவன் சத்துருக்களுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவன் கொலை செய்யப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And so in the word of God it is written he was delivered in the hands of the foes and assassinated. அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் எடுத்து அவனுக்கு கீழாக இருந்த இன்னொருவனுக்கு கொடுத்ததாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In the Bible it is written God took away the throne from him and handed over to another இந்த person. காரியம் 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. This subject is mentioned in 1 Chronicles chapter 10. பிரியமானவளே, அவன் நன்றாய் ஜீவித்த நாட்கள்ல அந்த தேசத்தில் இருந்ததான ஊழியக்காரரையும் கூட அவன் கொலை செய்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God is written he also assassinated the servants of God there when he was well off.
அவன் அது அவர்களை கொலை செய்தது மட்டுமல்ல, அவன் தன்னுடைய விருப்பத்தின்படியே ஆண்டோட ஆலோசனை இல்லாமல் நடந்தான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Not just he slew those people, he walked without the counsel of God. காயினுடைய இருதயம் மிகவும் மோசமானதாக இருந்ததா, துன்மார்க்கமா இருந்ததா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says that Cain's heart was wicked. அவன் ஒரு தன் சுயத்துக்குரிய ஒரு இருதயம் இருந்தது. He had a heart which was full of self. அதிலே ஆண்டவர் திருப்தியாகவில்லை. God was not satisfied in it. தன்னுடைய சகோதரன், ஒரே ஒரு சகோதரன், அவன் கொண்டு போட்டான். He had his only brother and he murdered him. ஆண்டவர் வந்து அவனிடத்தில், காயினே, உன்னுடைய சகோதரன் எங்க என்று கேட்டார். God came to Cain and said, where is your brother Cain? அவனோ ஆண்டவருக்கு பதிலாக, என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று கேட்கிறார். As a reply he added, am I his servant? பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மனிதனுடைய இருதயத்துக்கும் ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு தேவனுடைய மனுஷனுடைய இருதயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. There is a difference between the heart of an ordinary person and the heart of a saint or a believer. பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து தேவனோடு இருக்க நான் வாஞ்சிக்கிறேன், ஆனாலும் கூட நான் இந்த உலகத்தில் செய்கிற கிரியைக்கு பலனுண்டாயிருக்கிறபடியினால நான் உங்களுக்காக இந்த உலகத்தில் இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறார். Saint Paul, touching this, he says, I want to depart from this body, I want to stay with the Lord, but just because it will be profit to you, I am staying here for a reward. ஒரு தேவனுக்காக, இந்த உலகத்தின் மனுஷர்களுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயம் மிகவும் விசாலமாய் காணப்படுகிறது. The heart of a consecrated person, for believers, for the people here in this world, his heart is enlarged. பிரியமானவர்களே, இந்த சக்கரங்கள் அவை மிகவும் பயங்கரப்படத்தக்க ரூபமாய் இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the word of God it is written that these wheels were dreadful. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. Ezekiel 1 and verse 18, please read it. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க உயரமாயிருந்தன. அந்த 4 வட்டங்களும் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. அவைகளின் வட்டங்கள் பயங்கரப்படத்தக்க ரூபமாய் உயரமாயிருந்தன. As for their rings, they were so high. சாதாரண அல்ல, பயங்கரப்படத்தக்க உயரமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It was not low or cheap, it was high. இந்த உயரம் என்று சொல்லுகிறது ஒரு உன்னதமான ஜீவியத்தை காட்டுகிறது. This height shows an highest order of life. வட்டங்கள் இருதயத்தை காட்டுகிறது. Rings shows our heart. பயங்கரப்படத்தக்க உயரம் என்று சொல்லுகிறது ஒரு மிகவும் விசேஷமான ஒரு உன்னத ஜீவியம் செய்கிற ஒரு இருதயத்தை காட்டுகிறது. They were so high, it means the heart which lives an highest standard of spiritual life. அது மட்டுமல்ல, அது பயங்கரப்படத்தக்கதாக இருந்தது. Not just that, they were dreadful. பிரியமானவர்களே, அது இந்த புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அந்த தேவ மகிமை நிறைந்த ஒரு இருதயத்தை அது வெளிப்படுத்துகிறது. Beloved, it signifies the heart of the New Testament saints filled with glory. அது எவ்வளவு பெரிய வட்டம் உடையதா இருக்கிறதோ அதற்கேற்றவாறு அது அதிக வேகமாக பாய்ந்து செல்லக்கூடியது. So large the ring, so fast is the speed. அது மட்டுமல்ல, not just that, அதற்கு 4 முகங்கள் இருந்ததாய் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the word of God it is written that they had 4 faces. எசேக்கியேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்திலும் 10வது அதிகாரம் 14வது வசனத்திலும் அதற்கு 4 முகங்கள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. When you turn your Bible to Ezekiel 1:10 and chapter 10 and verse 14, it is written that they had 4 faces. அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமுமாயிருந்தன. ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாம் முகம் கேருவின் முகமும், 2ஆம் முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமுமாயிருந்தது. அதற்கு 4 முகங்கள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the scriptures it is written that they possessed 4 faces. முதலாம் முகம் கேருபீனுடைய முகத்தை போன்றிருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says the first face was like the cherub. பிரியமானவர்களே, கேருபீன்கள் என்பது அந்த காலத்திலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை காட்டுகிறது. Beloved, cherub signifies the servants of God who ministered. இது பிரதிஷ்டை உள்ள மனுஷர்களை காட்டுகிறது. It signifies the consecrated people. ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுக்கென்று இந்த உலகத்திலே ஜீவிக்கிற பாவிகளுக்கென்று, உலகத்திலே ஜீவிக்கிற மனுஷர்களுக்கென்று
அவன் பிரதிஷ்டை உடையவனாக இருக்க வேண்டும். Our man of God should be consecrated for the people, sinners of the world, and for the people of the world. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, however they are. மதுராந்தகம் பட்டணமே, நீ எப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்காக எங்களுடைய இருதயம் மிகவும் விசாலமாயிருக்கிறது. However be your state, O Madhurandagam, our heart is enlarged for you. பாவத்தில் ஜீவிக்கிற மனுஷனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில அவர் பரலோகத்தை விட்டு, தேவனை விட்டு, சிங்காசனத்தை விட்டு, மகிமையை விட்டு, ஆளுகையை விட்டு, அதிகாரத்தை விட்டு உலகத்தில் வந்தது போலவே நாங்களும் கூட உங்களுக்காக உங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு தேடிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து எங்களுடைய இருதயங்களை விசாலமாக்கி இருக்கிறோம். We have enlarged our heart so that you may go to eternal life. As Jesus forsook his throne, his glory, his reign, his authority and power, and came down and took the form of man. முதலாம் முகம் கேருபீன்களுடைய முகத்தை போல இருந்தது. The first face was the face of a cherub. இரண்டாம் முகம் மனுஷ முகமாக இருந்தது. And the second face was the face of a man. மனுஷ முகம் என்பது தெய்வீக அன்பை வெளிப்படுத்துகிறது. Face of a man, it signifies the love of man. தேவனுடைய மனிதன் எப்பொழுதும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். A person, he should always emit the love of God. உலகத்திலிருந்து எத்தனையோ பிரச்சனைகள், உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் அவனை நோக்கி வரும். ஆனாலும் கூட ஒரு தேவனுடைய மனிதன் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். A child of God, a man of God should always emanate the love of God from him, although he is full of sufferings and tribulations, trials and reproaches. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது தனக்கு என்ன சம்பவிக்கும் என்று அவன் நன்றாக அறிந்திருந்தார். Jesus knew pretty well as to what will happen when he came to this world. ஆனாலும் கூட அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக மனுஷனிடத்தில் அவருக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் சாவையும் கூட எண்ணாமல் அந்த துன்மார்க்கத்திலே பாவத்திலே ஜீவிக்கிற மனுஷனுக்காக அவர் இறங்கி வந்தார். But he came down looking the wickedness of man, looking the sins of the man, and he came down being filled with love for him. மூன்றாம் முகம் சிங்க முகமாக இருந்தது. The third face was the face of a lion. சிங்கத்தினுடைய தன்மை என்ன? What is the nature of the lion? அது தான் பிடித்த இரையை அது விடவே விடாது. The prey which it has caught, it won't leave it. சிங்கம் தான் பிடித்த இரை என்பது உபதேசத்தை காட்டுகிறது. Prey, it shows doctrine. இரை என்பது இந்த வேத வசனங்களை காட்டுகிறது. Prey, it signifies the word of God. அது பிடித்த அந்த வசனங்களை விடவே விடாது. The word of God which he has held, it won't forsake it. அது பிடித்திருக்கிற அந்த ஆகாரமாகிய உபதேசத்தை விடவே விடாது. It won't leave the food, the doctrine, it won't let it go. ரட்சிப்பினுடைய அந்த உபதேசத்தை விடவே விடாது. The doctrines of salvation, it won't let it go. ஞானஸ்நானத்தினுடைய உபதேசத்தை விடவே விடாது. The doctrines of baptism, it won't leave it. பரிசுத்தாவின் உபதேசத்தை விடவே விடாது. The doctrines of the Holy Spirit, it won't forsake it. தெய்வீக சுகத்தின் உபதேசத்தை விடவே விடாது. The doctrines of divine healing, it won't leave it. அது பிடித்து இரையை பிடித்துக் கொண்டு அது போல சிங்கம் போக ஏறி போகும் என்று ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் படிக்கிறோம். In Genesis chapter 49 we read that it will catch its prey and it will pounce. அது இரையை பிடிக்கிறது மட்டுமல்ல, இரை அதை வாயிலே வைத்துவிட்டு அது ஏறி போகும். Not just it catches the prey, it will keep the prey in his hand and walk. அது எப்படி ஏறி போகும் தெரியுமா? You know how it will walk? அந்த இரை இப்படி வாயிலே இருக்கும். It will put the prey in his mouth. வாயிலே வைத்துவிட்டு இப்படி அது பார்க்கும். It will keep the prey in its mouth and it will do as it was வேறு demonstrated. ஏதாவது ஒன்று இருக்குமா? நீ வருவாயானால் வா, உன்னை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லும். If you want to attack me, come and I will see to it, it will say. அது பிடித்த இரைக்காக தன்னுடைய ஜீவனை அது கொடுக்குமே ஒழிய இரையை மட்டும் அது விட்டு விடாது. It will leave its own life for the prey, but it won't leave the prey. தாவீதுனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்த அந்த சிங்கம் அந்த இரைக்காக செத்ததே ஒழிய அந்த இரையை அது விட்டு விடவில்லை. That lion which caught the lamb of David, that lion died, but it did not give the prey. தெய்வீக சுகத்தின் இரையை பிடித்திருக்கிற சிங்கம் அந்த இரைக்காக அந்த உபதேசத்துக்காக அது சாகுமே ஒழிய அந்த இரையை மட்டும் உபதேசத்தை மட்டும் அது விட்டு விடாது. That lion which has got the prey, as we the people of God have got the doctrines of divine healing, we won't leave it, but we will die for it. பூரணத்தின் உபதேசத்தை பிடித்திருக்கிற அந்த சிங்கம் அந்த உபதேசத்துக்காக அது சாகுமே ஒழிய அது இரையை மட்டும் விட்டு விடாது. Lion which has got the doctrines unto perfection, it will die for it, but it will not forsake it. அதனுடைய அடுத்த விசேஷமான சுபாவம் என்ன தெரியுமா? What is the next speciality? நீதிமான்களை போல அது தைரியமா இருக்கு. It is bold as righteous people.
நீதிமான்கள் தைரியமாயிருப்பார்கள். The righteous are bold as lions. சிங்கம் எப்பொழுதும் தைரியமாயிருக்கும். Lion is always bold. 100 மனிதர்கள் வந்தாலும் 1000 மனிதர்கள் வந்தாலும் ஒரு கூட்டத்தில் இருக்கிற 10 சிங்கம் ஒரே நேரத்திலே அவர்களை தாக்காது. 1,000 people may attack the lion, but 10 lions also won't attack them. ஒரு கூட்டத்தில் 1000 மனிதர்கள் இருந்து 1,00,000 மனிதர்கள் இருந்து ஒரு சிங்க கூட்டத்தில் இருக்கிற 4 சிங்கத்தை தாக்கி கொண்டிருக்கலாம். And you may be 1,000 people and attacking 4 lions. ஆனால் இந்த சிங்கம் 4 சிங்கம் ஒன்றாக அந்த 1,00,000 பேரையும் தாக்காது. But 4 lions won't get together to attack those 1,000 people. முதலாவது ஒன்று பாய்ந்து போகும். First lion will pounce at them. அது ராஜா என்பதை நிரூபிக்கும். It will prove that it's a king. அது தான் நீதிமான் என்பதை நிரூபிக்கும். It will prove that it's just. அது செத்து விழாமல் அடுத்த சிங்கம் புறப்பட்டு போகாது. Unless and until it falls dead, other lion won't step out. அதனுடைய நீதியை அது பிடித்துக் கொண்டு நிற்கும். It will hold on to its righteousness and stand. தைரியமாய் நிற்கும். Beloved, boldly it will stand. சாவை குறித்து அது எண்ணவே எண்ணாது. It won't think at all of its death. பிரியமானவளே, அதுதான் சிங்கத்தினுடைய மிகவும் விசேஷமான ஒரு தன்மை. Beloved, this is the special nature of a lion. மூன்றாவது ஜீவன் சிங்கத்தை போல இருந்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். Thirdly, we see the fourth face was the face of a lion. அது மட்டுமல்ல, நான்காவது ஜீவன் இரண்டாவது சிங்க முகமும் மூன்றாவது எருதின் முகமா இருந்ததாய் வேதத்திலே படிக்கிறோம். And thirdly, we see the face was the face of an oxen. முதலாம் முகம் கேதுருவுக்கு முகமாகவும், இரண்டாம் முகம் மனுஷ முகமாகவும், மூன்றாம் முகம் சிங்க முகமாகவும், நான்காம் முகம் கழுகு முகமாகவும் இருந்தது. The first face was the face of a cherub, and the second face was the face of a man, and the third the face of a lion, and the fourth the face of an eagle. கழுகின் முகம் எதை வெளிப்படுத்துகிறது? What does the face of an eagle signify? பிரியமானவளே, 100 மடங்கு பரிசுத்தத்தை வாஞ்சித்து தவிக்கிறதை அது வெளிப்படுத்துகிறது. Beloved, it shows thirst and hungering for holiness 100%. எல்லா பறவைகளை பார்க்கலும் அது மிக உயரமாய் பறக்கக்கூடிய பறவை. Among all birds, eagle is something which flies high. எப்பொழுது ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை அது வெளிப்படுத்துகிறது. It signifies life always close with the Lord. ஒரு உன்னத ஜீவியத்தை அது வெளிப்படுத்துகிறது. And heavenly life. பிரியமானவளே, அது மட்டும் அல்ல, not just that. அந்த ரதத்தினுடைய சாயலை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. There is also a mention made of the likeness of the chariot. அது மிகவும் விலையேற பெற்ற ஒரு பச்சை நிறமுடைய ஒரு கல்லை போல அது காணப்பட்டதாய் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says that it had the color of a beryl. 1வது அதிகாரம் 14வது வசனம். Please. சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிக பச்சை வர்ணமாயிருந்தது. படிக பச்சை வர்ணமாயிருந்தது. Like unto the color of a beryl. படிகை பச்சை என்பது அது பச்சை மிகவும் மிகவும் கடினமான மிகவும் அழுத்தமான பச்சை நிறத்தை அது வெளிப்படுத்துகிறது. Beryl, it shows dark green color. அழுத்தமான பச்சை நிறம். It had a very dark green color. இது ஆவிக்குரிய ஒரு கொழுமையை இது வெளிப்படுத்துகிறது. This shows spiritual fatness. ஆவிக்குரிய கொழுமை. Spiritual fatness. புதிய பாட்டு பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் ஆவிக்குரிய கொழுமை உடையவளாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God expects that the New Testament people should be full of spiritual fatness. ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். They should be saved. ஞானஸ்நானம் எடுத்திருக்க They should வேண்டும். have taken water baptism. அபிஷேகத்தை பெற்றிருக்க They should வேண்டும். receive the Holy Spirit. தெய்வீக சுகத்திலே இருக்க They வேண்டும். should stand in divine அது healing. மட்டுமல்ல, Not just that. அவர் வரங்கள் தாளந்துகள் கிருபைகளை பெற்று அதில் ஜீவிக்க வேண்டும். They should live having received gifts, graces and glory. இவைகளை பெற்று ஆண்டவருக்காய் அவர்கள் ஜீவிக்க வேண்டும். They should have received all this and live for the Lord. அது படிகப்பச்ச வர்ணமா இருந்ததாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. The word of God says it had the color of a beryl. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய கொழுமையை அது வெளிப்படுத்துகிறது. Dearly beloved, it shows spiritual fatness. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய கொழுமையுடையவர்களாய் ஜீவிக்க வேண்டும். New Testament people of God should be full of spiritual fatness. ஏதோ ஒரு மனிதனை போல அல்ல சபை ஜீவிக்க வேண்டியது. Church shouldn't live as an ordinary person. இயேசுவை போல ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். God expects of us that we should live as Jesus. அபிஷேகத்திலே நிரம்ப வேண்டும் என்று ஒரு கொஞ்ச நேரத்தை கொடுத்தால்
நீங்கள் எல்லாரும் அபிஷேகத்துல நிரம்ப வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். If you are given time to get filled in the Spirit, God expects that you should do so. ஏதோ ஒரு பாட்டு பாடி ஏதோ ஒரு காரியத்துக்காக நாம் வந்தவர்கள் அல்ல. We have not come to just sing some song and just get filled in the Spirit. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக இங்க கூடி வந்திருக்கிறோம். We have come here to call on the Lord. எத்தனையோ ஆயிரக்கணக்கான எத்தனை லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த மதுராந்தகத்திலே சுற்றுப்புற கிராமங்களிலே ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த தருணம் கிடைக்கவில்லை. This opportunity was not given to the thousands of people, lakhs of people who are in Madhurandam and surrounding areas. அவர்கள் இங்கே தான் ஜீவிக்கிறார்கள். They are here dwelling. ஆனால் இந்த இடத்திலே வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்க அவர்களால் முடியவில்லை. But they couldn't come here to hear God's word. அவர்களுக்கு முன்பாக நல்ல குழலான ஊதப்படுகிறது. குழல். And the very good pipe is piped here. பிரியமானவர்களே, ஆனாலும் கூட அவர்கள் அந்த பாம்பை போல அது அசைகிறார்களே ஒழிய அந்த குழல் ஊதுகிற சத்தத்துக்கு அவர்கள் இசைவதில்லை. But they move as the snake, but they don't listen attentively. இனிமையாய் ஊதப்படுகிறது. Sweetly it is இந்த blown. சுவிசேஷம் எவ்வளவு இனிமையானது தெரியுமா? You know how sweet this gospel is. எவ்வளவு இனிமையானது. You know how sweet this gospel is. அருமையானவர்களே, இது எவ்வளவு இனிமையானது. Beloved, how sweet is this word. மருதாந்தமே தேவனுடைய வசனம் எவ்வளவு இனிமையானது. Oh, Madhurandam, you can understand the sweetness of God's word. நீ அதை கேட்பாயானால் எவ்வளவு நலமாயிருக்கும். If you would hear it, it would be better. ஆனாலும் அதை கேட்கக்கூடிய சிலாக்கியம் அநேகருக்கு இல்ல. But then many did not get this opportunity. ஆனால் இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு அந்த சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. But unto you who have come, you have got the opportunity. போது நன்றாய் பாட வேண்டும். When you sing, you ask to sing, you should not sing well. ஜெபிக்கும் போது நன்றாய் ஜெபிக்க வேண்டும். When you ask to pray, you should pray well. வாசிக்கும் போது நன்றாய் வாசிக்க வேண்டும். When you fast, you should be wholehearted. அபிஷேகத்தில நிரம்பும் போது நன்றாய் அபிஷேகத்தில நிரம்ப வேண்டும். When you get filled in the Spirit, you should be wholly given to it. ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். You should worship God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். Beloved child of God, it is for that you are back in the call. அந்த இரண்டாவது அந்த வட்டங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை அது வெளிப்படுத்துகிறது. Secondly, these wheels signify enlightened eyes. அது சுற்றிலும் உள்ளேயும் எங்கும் கண்களால நிறைந்திருந்தது. Within and without, it was filled with eyes. 12வது வசனத்தை படிங்க. Please read verse 12. அவைகள் ஒவ்வொன்றும் தன் தன் திசைக்கு நேர்முகமாய் சென்றது. ஆவி போக வேண்டும் என்றிருந்த எவ்விடத்துக்கும் 10வது அதிகாரம் 12வது வசனம். 10th chapter verse 12. அவைகளின் உடல் அனைத்தும், அவைகளின் முதுகுகளும், அவைகளின் கைகளும், அவைகளின் செட்டைகளும், அந்த சக்கரங்களும் சுற்றிலும் கண்களினாலே நிறைந்திருந்தன. அவைகள் நாலுக்கும் இருந்த சக்கரங்களும் அப்படியே இருந்தன. பிரியமானவர்களே, அவருடைய முதலாவது முதுகு முழுவதும் கண்களால் நிறைந்திருந்தது. First of all, their backs were full of eyes. அருமையானவர்களே, நமக்கு பின்னாக பார்க்கக்கூடிய பார்வை இல்லை. Beloved, we don't have the back sight. நமக்கு 2 கண்கள் இருக்கிறது. அது எப்பொழுது முன்னாலேயே பார்க்கிறது. We have eyes, but it will look always. ஆனா இந்த வட்டங்களுக்கு இருந்த கண்கள் முன்னால மட்டுமல்ல, வட்டங்களுக்கு பின்னாலும் கண்களால் நிறைந்திருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. But this body or this wheel had eyes even at the back. நிறைந்திருந்தன. They were filled with eyes. ஒன்றோ ரெண்டோ கண்கள் அல்ல. Not 1 or 2 eyes. எல்லா இடத்திலும் கண்கள் இருந்தது. Everywhere you can see eyes. எந்த இடத்தையும் ஒரு மனிதன் தொட முடியாது. You can touch any place. முதுகு என்பது கடந்த காலத்தை காட்டுகிறது. Back shows our past life. அது எப்பொழுதும் கடந்த காலங்களை அது பார்க்கக்கூடியதா இருந்தது. It was something which always sees the past. கடந்த காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, what incident happened in the past, எப்படி நான் பாதுகாக்கப்பட்டேன், how I was preserved, வரப்போகிற நாட்கள்ல காலங்களில் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், in the future how we should live. இவைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் அதற்கு முதுகிலே நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Eyes were given in the back, it were filled with eyes. முதுகு என்பது பின்னானவைகளை அது வெளிப்படுத்துகிறது. Back shows something which is behind. அந்த முதுகும் அவைகளின் கைகளும் கண்களினால நிறைந்திருந்தன. And their hands were full of eyes. கைகள் எதை காட்டுகிறது? What does hands show? நன்மை தீமை இன்னதென்று அறியக்கூடிய ஒரு காரியத்தை காட்டுகிறது. This showed discernment between good and bad. எது நன்மை எது தீமை, what is good and what is bad, எதை நான் செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, what we should do and what we should not. இது அறியக்கூடிய ஒரு அறிவை அது வெளிப்படுத்துகிறது. Knowing this, knowledge of this, that's what it means. இந்த வட்டங்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களை காட்டுகிறது. This wheel shows enlightened eyes. முதுகு முழுவதும் கண்களால் நிறைந்திருந்தது. Backs full of eyes. அதோட கைகள் முழுவதும் கண்களால நிறைந்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். We see here that their hands were full of eyes. அவைகளின் செட்டைகள் முழுவதும் கண்களினால நிறைந்திருந்தது. And their wings were full of eyes.
செட்டைகள் ஏன் கண்களால் நிறைந்திருக்க வேண்டும்? Why should the wings be filled with eyes? செட்டைகள் என்றால் செட்டைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why are these wings given? பறக்கிறதற்கு. For flying. பிரியமானவர்களே, ஏன் அதிலே கண்கள் இருக்க வேண்டும்? Why should eyes be fixed there? பரத்துக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக. That you may know things pertaining to heavenly things. பரத்துக்குரிய காரியங்களை அறிந்து கொள்வதற்காகவும் பூமிக்குரிய காரியங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அவைகளை பரத்துக்குரிய காரியங்களிலிருந்து வேறு பிரிப்பதற்காக அவைகளுடைய ரெக்கைகள் செட்டைகள் கண்களினால் நிறைந்திருந்தன. Their wings were full of eyes so that you may understand the things which pertain to the heaven and earth and put a difference between them. பூமிக்குரிய எந்தெந்த காரியங்களில் நான் விடுபட்டு உன்னதமான ஜீவியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக செட்டைகள் முழுவதும் கண்களினால் நிறைந்திருந்தன. Wings were full of eyes so that we may get the knowledge as to what we should abstain from in the world. பூமிக்குரிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. There are many things in the world. ஒரு மனிதன் சந்தோஷப்பட வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. There are many things for delight in this earth. சினிமா இருக்கிறது. There is cinema. டிராமாஸ் இருக்கிறது. Dramas. டெலிவிஷன்ஸ் இருக்கிறது. Television. இன்னும் எத்தனையோ சந்தோஷப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. There are many pleasure giving things. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. மதுராந்தகத்தில் ஜீவிக்கிற பக்தி உள்ள ஒரு மனுஷனே, Oh devout man dwelling in Madhurandagam. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். God is calling you. நாங்கள் உங்களை அழைக்கிறோம். We call you. தூதர்கள் உங்களை The அழைக்கிறார்கள். angels bid you. பரலோகம் உங்களை அழைக்கிறது. Heaven beckons you. எதற்காக? What for? பூமியில் உள்ள இந்த துன்மார்க்கமான காரியங்களை விட்டு நீ பரத்துக்குரிய காரியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பரத்துக்குரிய காரியங்களை உன்னுடைய கண்களினால் நீ ஏறெடுத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக. Because you should forsake this world and you should fix your eyes to the heaven and think on the things which pertain to heaven. செட்டைகள் முழுவதும் கண்களினால் நிறைந்திருந்தன. Wings were full of eyes. அது மட்டுமல்ல, அதனுடைய சக்கரங்கள் கண்களினால் நிறைந்திருந்தன. Not just that, their wheels they were full of eyes. ஏன் அதனுடைய சக்கரங்கள் கண்களினால் நிறைந்திருந்தது? Why were their wheels full of eyes? பிரியமானவளே, சக்கரம் என்பது பூமியிலே உருளுகிற உருட்சியை காட்டுகிறது. Beloved, wheel signifies the rounds on அதனுடைய பாதையை அது காட்டுகிறது. it shows his path or orbit. நல்ல பாதை, தீய பாதை. Good path and evil path. ஜீவ மார்க்கம், மரண மார்க்கம். Living way and the death way. குறுகின பாதை, விசாலமான பாதை. Narrow path and large path. நீ எந்த பாதை வழியாக நீ ஓடுகிறாய்? Which path are you following? அந்த பாதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். You should know that. ஆண்டவர் உனக்கு முன்பாக 2 பாதைகளை வைத்திருக்கிறார். God has kept 2 ways before you. ஒன்று மரணத்தினுடைய பாதை. One is way of death. மனிதனுக்கு பிரியமாக தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். There is a way which pleases man, but the end thereof are the ways of death. நீ எத்தனையோ வழிகள்ல உன்னுடைய ஜீவியத்தை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார். You were delighting in so many ways. ஆனால் அதனுடைய முடிவு மரணம், பாதாளம், அக்கினி என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? But do you know that the end of it is death, hell, and அதே நேரத்தில் இன்னொரு வழியையும் கூட வைத்திருக்கிறார். on the other hand he has kept another way too. அதற்கு ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is written that it's the living way. அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜீவ வழி என்றால் என்ன? Beloved child of God, what do you mean by living way? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். I am the way, the truth and the life, Jesus said. நீ இயேசுவினிடத்திலே வர வேண்டும். You should come to Jesus. வேத வசனங்களை படிக்க வேண்டும். You should read the word of God. நன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். You should choose good things. நீ பரலோகத்தை நோக்கி ஓட வேண்டும். You should run towards heaven. நீ பரலோகத்தை நோக்கி ஓட வேண்டும். You should run towards heaven. ஒன்றொன்றாய் நீ இவைகளை செய்ய வேண்டும். One by one you should follow. முதலாவது இயேசுவிடத்திலே வந்து பாவங்களை அறிக்கையிட்டு நீ ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். First of all, you should come to Jesus, confess your sins and receive salvation. நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். You should receive eternal life. நித்திய ஜீவனை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். You should receive life eternal. பிறகு நீ ஸ்நானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். Afterward you should be baptized. உலகத்துள்ள எல்லா மார்க்கத்தாரும் ஸ்நானம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள். All the people in the world take baptism. அது உங்களுக்கு தெரியுமா? Do you know that? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? Do you know that people take baptism for the dead ones? புருஷன் மரிக்கும் போது மனைவிக்கு ஸ்நானம் கொடுத்து வெண்ணுடை தரித்து வீட்டிலே வைக்கிறார்களே. When a husband dies, wife is baptized, she is white clad. அருமையானவளே, நாங்கள் மார்க்கங்களை பேசவில்லை, எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பேசுகிறோம். We are not speaking to traditions, but we speak the word which is here in our Bible. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 29வது வசனத்தை படியுங்க. Please read 1 Corinthians chapter 15 and verse 29. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக
ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? Why are they then baptized for the dead? மேலும் மரித்தோர் உயிர்த்தாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? If the dead rise not at all, what will the people do who are baptized? மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும்படிக்கு எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள். They go to many sacred places to be baptized of the dead. கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். You should come into Christ. நீ பாவங்களை அறிக்கையிட வேண்டும். You should confess your sins. பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். You should confess your sins and receive அவரே salvation. அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. There is no salvation only by Him and not by anyone else. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு For us to be saved. வானத்தின் கீழே Under the பூமியிலே heaven, on the earth, மனுஷர்களுக்குள்ளே among men, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name commanded except the name Jesus Christ. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. நீ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொள்ளுகிறாயா? Do you call yourself a child of God? எந்த தெய்வீகமாக இருந்தாலும் சரி, தெய்வீகம் என்பது நல்லது. Divinity is something which is good. ஆனால் தெய்வீகம் என்றால் என்ன? What is divinity? அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும். It should take you into heaven. ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? அவரால் அல்லாமல் வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. Without Him, no salvation. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு For us to be saved, வானத்தின் கீழே, under the heaven, பூமியிலே, on the earth, மனுஷர்களுக்குள்ளே, among men, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. Without His name, no name is given. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, all the people in the ends of the world, என்னை நோக்கி பாருங்கள், look unto me, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். and then you will be saved. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உனக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு உயர்த்தப்பட்டிருக்கிறார். Jesus is lifted up, being crucified for your sake. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, all the people on the ends of the world, மதுராந்தகத்தில் உள்ளவர்களே, all the people in Madhurandagam, உங்களுக்கு ரட்சிப்பு வேண்டுமானால், if you need salvation, நீங்கள் எங்கே வர வேண்டும்? where should you come? உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவினிடத்திலே வர வேண்டும். You should come to Jesus who has been lifted. சிலுவையிலே சாபமாகி உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவினிடத்திலே வர வேண்டும். Jesus who has made a curse, who is being lifted at Calvary, you should come to Him. இயேசு சிலுவையிலே உனக்காக சாபமாகி உயர்த்தப்பட்டிருக்கிறார். Jesus, for your sake, He has been lifted at Calvary. உன்னுடைய சாபங்கள் எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He has taken all of your curse and He is hanging on the cross. உன்னுடைய பாவங்களை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He has taken all of your sins and He is hanging there on the உன்னுடைய cross. பலவீனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். He has taken all of your infirmities and He is hanging on the நீ cross. அவரிடத்திலே வர வேண்டும். You should come to Him. நீ அவரிடத்திலே வர வேண்டும். You should come to Him. வந்து தான் ஆக வேண்டும். You have to come to Him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Those who are heavy burden, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். come all of you to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். I will give you rest. பாவத்தினால வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? Are you burdened with sin? வியாதியினால சரீரத்தில வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? Are you weary of sicknesses? பலவிதமான சிந்தனைகளினால மனதிலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? Are you burdened in your mind of different thoughts? பலவிதமான ஆசை இச்சைகளினால இருதயத்திலே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? Are you burdened, given to much affections and lusts? ஆண்டவர் பட்சபாதம் இல்லாத ஆண்டவர். God is a God who is impartial. இயேசு எங்களுக்கு மாத்திரமல்ல தேவன். Jesus is not only God to us. நாங்கள் எல்லாரும் உங்களைப் போல இந்த சத்தியத்துக்கு எதிர்த்து நின்றவர்கள். All of us here, once we were resisting the truth. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, Those who are heavy with burdens and நீங்கள் laboring. எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். All of you come to me. எல்லாரும். All of you. நீ படித்தவனோ படிக்காதவனாகவோ இருக்கலாம். You may be studied or நீ unstudied. ஏழையோ பணக்காரனாகவோ You இருக்கலாம். may be poor or rich. உயர்ந்த ஜாதியோ தாழ்ந்த ஜாதியாகவோ You may இருக்கலாம். be of low caste or high caste. பரலோகம் எல்லாருக்கும் பொதுவானது. But heaven is common to all. தேவன் எல்லாருக்கும் பொதுவானவர். God is common to all. இயேசு எல்லாருக்கும் பொதுவானவர். Jesus is common to all. நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். All of you come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இளைப்பாறுதல் உனக்கு இன்றைக்கு இல்லையா? Are you without rest today? தேவனை தேடி சென்று கொண்டிருக்கிறாயா? Are you seeking God? எத்தனை வருடங்களாய் ஆண்டவரை தேடி செல்லுகிறாய்? How many years are you taking to seek God? இந்த இயேசுவுக்கு நீ ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? Can't you give a chance to Jesus? நீ இங்கே வந்து கூட அதை நீ கொடுக்க வேண்டாம்.
இங்கே வந்து கூட கொடுக்க வேண்டாம். You don't need to give your chance after coming here. உன்னுடைய வீட்டில, At your home, நீ வேலை செய்து கொண்டிருக்கிற கடையில, in the shop where you're working, உன்னுடைய அறையில, in your room, நீ chamber, படுத்திருக்கிற கட்டிலில, in your bed where you're sleeping. இன்றைக்கு இயேசுவுக்கு ஒரு தருணம் உனக்கு கொடுக்க கூடாதா? Can't you give a chance to Jesus? இயேசு யார் என்பதை நீ அறிந்து கொள்ள கூடாதா? Won't you know who Jesus is? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, All those who are heavy laden, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், come all of you to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. நீ இயேசுவிடத்திலே வருவாயே ஆனால், If you will come to Jesus, உன்னுடைய அறையிலிருந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வாயே ஆனால், right in your room when you confess your sins, உன்னுடைய வீட்டிலிருந்து உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்வாயே ஆனால், if you will confess your sins right at home, நீ படுத்திருக்கிற உன்னுடைய வீட்டிலே, the room where you're in, உன்னுடைய அறையிலே, in your room where you're lying, உன்னுடைய கட்டிலிலே, on your bed, உன்னை சந்திப்பதற்கு ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். Jesus is watching to meet you, ஏனென்றால் அவர்தான் ஆண்டவர், because He alone is the Lord. அவர்தான் தேவன், He alone is God. அவர்தான் உன்னை பெற்ற ஆண்டவர், He is the one who gave you. அவர்தான் உன்னுடைய தகப்பன், He is your Father who begot you. உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். He is waiting for you. பிள்ளையினுடைய வருத்தம் தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். Only father and mother can understand the child. தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். Only the father and mother can இயேசுதான் understand. உன்னுடைய தாய், Jesus is your mother. இயேசுதான் உன்னுடைய தகப்பன். Jesus is your father. நீ அவரை நோக்கி பார்க்க கூடாதா? Can't you look at him? உனக்காக சாபமாய் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை நீ நோக்கி பார்க்க கூடாதா? Won't you look at Jesus who has been made a curse for you and ஓ hanging on the cross? தாகமாய் இருக்கிறவர்களே, All those who are thirsty, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். come to the waters. கர்த்தர் உன்னை கோவி அழைக்கிறார். Jesus beckoned you. நீயாக வர வேண்டாம். You don't have to come on your own. ஆண்டவர் உன்னை அழைக்கிறபடினால வரக்கூடாதா? Won't you come because Jesus is calling இந்த you? நல்ல இடத்தை எங்களுக்காக தந்தீர்களே, You gave a beautiful place for us. அதற்காக நன்றியோடு நாங்கள் அழைக்கிறோம். Just for that, gratefully we call you. இயேசுக்காக ஒரு தருணம் கொடுக்க கூடாதா? For Jesus, won't you give an opportunity? இயேசுக்காக ஒரு தருணம் கொடுக்காத மாத்திரத்திலே தான் நரகம் உனக்கு மேலாக முத்திரையிடப்படுகிறது. Heaven is sealed on you if you don't give chance to Jesus. நான் சொன்னதை வீடுகளிலிருந்தும் கடைகளிலிருந்தும் நீங்கள் அதிக அலுவலகங்களிலிருந்தும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். Hearken to what I say in your home, in your office where you're working and in your work spot. நீ இயேசுக்காக அவர் கோவி அழைக்கும் போது When ஒரு Jesus தருணம் called you, கொடுக்காவிட்டால் when Jesus called you, if you don't give chance to him, உனக்கு மேல நரகம் முத்திரிக்கப்படுகிறது. hell is sealed upon இதை you. யாரும் மாற்ற முடியாது. Nobody can alter it. நீ இயேசுவிடத்திலே வந்து விடுவாயாக. Come to Jesus. அது மிக பயங்கரப்படத்தக்க வட்டமாயிருந்தது. That was a dreadful weed. அது எவ்வளவு அழகானது. How beautiful it was. அதனுடைய சுற்றிலும் உள்ளே எங்கும் கண்களினால நிறைந்திருந்தது. Within and without, they were filled with eyes. அதனுடைய முதுகு முழுவதும் கண்களினால நிறைந்திருந்தது. Its backs were full of eyes. அதனுடைய கைகள் கண்களினால நிறைந்திருந்தது. Its hands were full of eyes. அதனுடைய சட்டைகள் கண்களினால நிறைந்திருந்தது. Its wings were full of eyes. அதனுடைய சக்கரங்கள் கண்களினால நிறைந்திருந்தது. Its wheels were full of eyes. சக்கரம் எதை காட்டுகிறது? What does wheel mean? உன்னுடைய பாதைகளை காட்டுகிறது. It shows your path. நீ எந்த பாதை வழியா ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Which path are you treading? கள்ளு கடைக்கு ஓடுகிறாயா? Are you சாராய கடைக்கு ஓடுகிறாயா? going to the liquor shop? சீட்டாட ஓடுகிறாயா? Are you going for gambling? சினிமாவுக்கு ஓடுகிறாயா? Are you going to cinema? எந்த துன்மார்க்கத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய்? After which wickedness are you seeking? அல்லது இயேசுவுக்காக Are ஓடிக்கொண்டிருக்கிறாய்? you running for Jesus? பரலோகத்துக்காக Are you ஓடிக்கொண்டிருக்கிறாய்? running for heaven? நித்தியத்துக்காக Are ஓடிக்கொண்டிருக்கிறாய்? you running for eternity? மனுஷனுக்கு நன்மையாய் தோன்றுகிற ஒரு வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரணம். There was a way which pleases man, which seems good for man, but the ways of ends as ways of death. இதோ உங்களுக்கு முன்பாக நான் மரண வழியையும் ஜீவ வழியையும் நான் வைக்கிறேன். Behold, I keep before you ways of death and ways of life. நீ எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறாய்? What are you going to choose? இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு உன்னை அழைக்கிற தகப்பனை விட்டு விலகி போகிறாயா? Right when you listen to this words, are you going to forsake your father who made you? அல்லது அவரிடமாய் நீ ஓடி வர போகிறாயா? Are you going to come towards him? நாங்கள் எல்லாரும் அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள். All of us were once resisting him. நீ ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்க வேண்டாம். Don't resist God. வருவாயாக என்று ஆண்டவர் என்னை கோவி அழைக்கிறார். God called you saying, come. அவளுடைய சக்கரங்களின் சுற்றிலும் கண்களால் நிறைந்திருந்தன. Its eyes, its wheels were full of eyes. எவ்வளவு அருமையான
ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். How beautiful vision. பிரியமானவளே, எனவே இந்த சக்கரம் என்பது பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்ணை அது காட்டுகிறது. And so this vision shows a bright and a shining enlightenment. இந்த மனக்கண்ணுக்கு ரெண்டு பகுதிகள் உண்டு. There are two parts in our inward eyes. ஒன்று நம்பிக்கை, One is hope, இன்னொன்று விசுவாசம். other is the faith. ஒன்று நம்பிக்கை. Number one is hope. நம்பிக்கை என்பது அது நீ அடைய போகிற லக்கு. Hope is something with the goal which you should attain. நீ அடைய போகிற லக்கு, The goal which you should attain. நீ எங்கே போய் சேர விரும்புகிறாய், Where should you want to go and end? அதற்கு உனக்கு ஒரு டிக்கெட் தேவைப்படுகிறது. You need a ticket for that. உன்னுடைய லக்கை அடைவதற்கு ஒரு டிக்கெட் தேவைப்படுகிறது. To press towards your goal, you need a ticket. சென்னையில மதுராந்தகம் டெல்லி உன்னுடைய லக்காக இருந்தால், டெல்லி உன்னுடைய லக்காக இருந்தால், If Delhi is your goal, மதுராந்தகத்திலிருந்து டெல்லி வரையில உள்ள டிக்கெட் உனக்கு தேவைப்படுகிறது. to go from Madurandagan to Delhi, you need a ticket. ஹைதராபாத் உன்னுடைய லக்காக இருந்தால், If Hyderabad is your goal, மதுராந்தகம் முதல் ஹைதராபாத் வரையில உள்ள டிக்கெட் உனக்கு தேவைப்படுகிறது. to go to your destination, you need a ticket. உனக்கு ஒரு லக்கு உண்டாயிருக்கிறதா, Do you have a goal? அல்லது லக்கில் பிரேக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறாயா? Or you're aimlessly running? உனக்கு ஒரு லக்கு தேவைப்படுகிறது. You need a goal. நீ பக்தி உள்ள மனுஷனாக இருந்தால், If you are a pious person, உனக்கு ஒரு லக்கு தேவைப்படுகிறது. you need a name or a goal. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். Know that God prefers the godly unto himself. ஆண்டவர் எதற்காக மதுராந்தகத்திலே வந்திருக்கிறார்? Why has the Lord come to Madurandagam? பக்தி உள்ளவனை தனக்கென்று வேறு பிரிக்கும்படியாக. That God may sever the godly unto himself. உண்மையாய் உனக்கு ஒரு பக்தி இருக்கிறதா, Truly do you possess? அல்லது ஒரு மாய்மாலக்காரனாக ஜீவித்துக் Or are you கொண்டிருக்கிறாயா? a hypocrite? மாய்மாலக்காரனானால் உன்னை விடுவிக்க யாராலும் முடியாது. If you are a hypocrite, you will be under the உன்னை பக்தியுடனே ஆனால் If you are pious, ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படி வந்திருக்கிறார். God has come here to நீ redeem you. வருவாயாக. Come. அந்த சக்கரம் ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை காட்டுகிறது. Those wheels shows eyes of enlightenment. அது உன்னை அழைக்கிறது. It called you. வா Come. வா. Come. அதற்கு இரண்டு பகுதிகள் இருக்கிறது. There are two parts in it. ஒன்று நம்பிக்கை, Number one is hope. இன்னொன்று விசுவாசம். Number two is faith. ஒன்று இந்த நம்பிக்கை, அதை படிப்பாட்ட வேண்டும். Hope is something which should be taught. அல்லாவிட்டால் அதை பற்றி அறிந்து கொள்ள முடியாது. Otherwise, you are ignorant of it. விசுவாசம் என்பது அது அனுபவத்தினால, வசனங்களினால உனக்கு அது கொடுக்கப்படுகிறது. Faith is something which is got from the word of God. அது உனக்கு கொடுக்கப்படுகிறது. It is given you. வசனங்களினால கொடுக்கப்படுகிறது. By verses it is given you. நம்பிக்கை வசனங்களினாலே தான் உண்டாயிருக்கிறது. Hope is also through the word. ஆனால் அது மறைந்து கிடக்கிறது. But it is hidden. இந்த பகுதியை நாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். We will go into it deeply. அருமையானவர்களே, ஆனால் அந்த லக்கை அடைய வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? Beloved, what should we do to attain that goal? நீ பாடுபட வேண்டும். You need to suffer. நீ உன்னை பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். You need to dedicate your life. நீ உன்னை தாழ்த்த வேண்டும். You should humble yourself. உன்னுடைய பெருமையெல்லாம் எடுத்து போட You வேண்டும். should put away all your நீ pride. அந்த லக்கை அடைய To attain வேண்டுமானால், that goal, நீ அந்த லக்கை அடைய வேண்டுமானால், for you to attain that goal, அந்த லக்காகிய பரலோகத்தை அடைய வேண்டுமானால், for you to attain that goal to heaven, நாங்கள் சொல்லுகிறதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். attentively pay heed to what we say. நீ அந்த லக்கை அடைய பாடுபட வேண்டும். For you to attain that goal, you அந்த should லக்கை suffer. அடைய நீ பிரதிஷ்டை பண்ணிக்கொள்ள வேண்டும். You need to consecrate yourself. உன்னை நீ தாழ்த்த வேண்டும். You need to humble yourself. நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். You should accept God. நீ ஆண்டவரோடு பேச வேண்டும். You should commune with God. இல்லாவிட்டால் அதை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. Otherwise, you can't get it. அந்த லக்கை நீ அடைந்து கொள்ள முடியாது. You can attain the goal. அந்த லக்கை அடைய வேண்டுமானால் உனக்குள்ள இயேசு உண்டாக வேண்டும். If you should attain that goal, Jesus should come in you. அவர் உன்னை ராஜாவாய் மாற்றி இருக்கிறார். He has changed you to be a king. உன்னை ஆசாரியனாய் மாற்றி He இருக்கிறார். has made you a priest. ஏதோ சாதாரணமாக உன்னை அவர் அழைக்கவில்லை. He does not call you in an ordinary way. சாதாரணமாக அவர் உன்னோடு பேசவில்லை. He is not speaking with you ordinarily. உன்னை ராஜாவாய் அழைக்கிறார். He is calling you as a king royal. என்னுடைய பிள்ளையே நீ வா, My child, come. நான் உன்னை அபிஷேகம் பண்ணி ராஜாவாய் மாற்ற போகிறேன். I want to anoint you and make you a king royal. எதற்காக? What for? நீ என்னோடு ஆளுகை That செய்யும்படியாக. you may reign with me. எதற்காக? What for? நீ என்னோடு
ஆளுகை செய்யும்படியாக that you may rule along நான் with me. உன்னை ஆசாரியனாய் மாற்றப் போகிறேன். I want to make you a priest. எதற்காக? What for? நீ எனக்கு ஊழியம் செய்யும்படியாக, That you may serve me. நீ என்னோடு பரிசுத்தமாய் இருக்கும்படியாக That you may live with me holily. ஆண்டவர் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். God has kept a goal. அதற்கு அதை அடைய ஒரு விசுவாசத்தையும் உனக்குள்ளே தரும்படியாய் அவர் வந்திருக்கிறார். And he has come here to impart faith and hope to attain it. நாம் இயேசுவை அறிந்து கொள்வோம். ஆனால் If we will attain Jesus, தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னுடைய இருதயத்தை விசாலமாக்குவார். beloved child of God, he will make your heart large. அவர் உன்னுடைய இருதயத்தை விசாலமாக்குவார். He will enlarge in your heart. அவருடைய இருதயத்தை பிரகாசிப்பார். He will enlighten your eyes. சாதாரணமாக அல்ல, Not in an ordinary manner. மகிமையாய் பிரகாசிப்பார். Gloriously he will make it shine. அதை சுற்றிலும் உள்ளும் வெளியும் எங்கும் கண்களினால நிறைந்திருந்தது. Everywhere, inside and outside, they were filled with eyes. எனவே உள்ளே பாவத்துக்கு இடமே இருக்காது. And so no place of sin there. உண்ட மனதில பாவத்துக்கு இடமே இருக்காது. No room for sin in your thoughts. உண்ட இருதயத்தில பாவத்துக்கு இடமே இருக்காது. In your heart, no room for sin. உண்ட கைகள் பாவத்துக்கு இடமே இருக்காது. No place உண்ட கால்களில் பாவத்துக்கு இடமே in இருக்காது. both of your limbs. அதனுடைய சுற்றிலும் உள்ளேயும் எங்கும் கண்களினால நிறைந்திருந்தன. Within and without, they were filled with eyes. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. இந்த சக்கரங்கள் இன்னும் ஒன்றை வெளிப்படுத்துகிறது. These wheels signify some other thing also. அது எது? அது ஒரு சுவிசேஷத்தை அது வெளிப்படுத்துகிறது. It shows a gospel. அது உருண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அது போகிறது. They move from one place to the other. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறது. It moved from one nation to the other nation. ஒரு உலகத்திலிருந்து அது இன்னொரு உலகத்துக்கு போகிறது. It pressed on from one world to the other. எசேக்கியேல் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை படிங்க. Ezekiel chapter 10 and verse 13. அந்த சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று ஒருவன் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டேன். அங்கே ஒருவன் சக்கரங்களை பார்த்து சக்கரமே என்று அவன் கூப்பிடுகிறான். As for the wheels, it was cried unto them in my hearing, அதற்கு கண்கள் இருக்கிறது. It had eyes. எனவே அது கூப்பிடுகிற சத்தத்தை இந்த சக்கரம் கேட்கிறது. And so they were able to hear these wheels. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Please put this in your mind. அது மட்டுமல்ல, Not just that. இந்த சக்கரங்கள் எழும்பினது என்று 16வது வசனத்திலே படிக்கிறோம். In verse 16 it says that this wheel stood up. 16வது வசனத்தை படிங்க. Please read verse 16. கேருபீன்கள் செல்கையில் சக்கரங்கள் அவைகள் அருகே ஓடின. பூமியிலிருந்து எழும்ப கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை விரித்தபோது சக்கரங்களும் அவைகளை விட்டு விலகி போகவில்லை. கேருபீன்கள் மேலே எழும்பிச்சு. The cherubims lifted up. இந்த சக்கரங்கள் கூட மேலே எழும்பிட்டு என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. In the word of God it is written that these wheels also were lifted up. நன்றா கவனித்துக் கொள்ளுங்கள். Pay attention. எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. See how beautifully it is mentioned. எனவே இது பூமியிலிருந்து மேலே எழும்புகிறது. And so it was lifted up from the earth. பூமி ஒரு உலகம். Earth or the world. மேலே ஒரு உலகம் இருக்கிறது. There is an outside world. எனவே அந்த மேலே இருக்கிற உலகத்துக்கு அது எழும்புகிறது. And so it goes to that upper world. பிரியமானவர்களே, இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. It went from one place to the other place. ஒரு இடத்திலிருந்து இது ஒரு மனிதனை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது. It takes man from one place to the other place. கேருபீன்களை உலகத்திலிருந்து இந்த பூமிக்குரிய உலகத்திலிருந்து பரலோக உலகத்துக்கு கொண்டு போகிறது. It takes the cherubims from this earthly world to the heavenly world. எனவேதான் சக்கரம் என்பது சுவிசேஷம் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். That's what I told you. These wheels mean the gospel. அது பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு மனிதனை கொண்டு போகிறது. This good news takes man from earth to the upper world. சுவிசேஷம் நம்ம இந்த உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. Good news takes us from the earth to the heavens. அந்த பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் அருமையானவர்களே, இந்த சக்கரங்களோடு நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். If you should go to heaven, you should stick yourself with this wheel. இந்த கேருபீன்களோடு நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். You should attach yourself with the cherubims. இந்த சுவிசேஷத்தோடு நாம் ஒட்டிக்கொள்ள வேண்டும். You should be in concord with the gospel. அதற்கு 2 பகுதிகள். There are 2 parts in it. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விசுவாசம். Number 1, hope. 2 is the faith. சாலோமன் தான் அந்த தன்னுடைய அரண்மனையிலே வைக்கும்படியாக 300 பரிசைகளை செய்தான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. It is written that Solomon made the 300 charges.
தங்கத்தினால பசம் பொன்னினால 300 பரிசைகளை அவன் செய்தான். He made 300 shields with charges there to keep in the temple. சார்ஜஸ் சொன்னால் என்ன? What do you mean by charges? வளைந்து கொண்ட 4-5 சுற்றுகள் இருக்கும். அதில் உள்ளே ஒரு இடம், ஒரு சிறு துவாரம் இருக்கும். You have a ring thing and you have a spot there, a hole in between. அதிலே லக்கை நோக்கி எறிவார்கள். And they will shoot at it. அந்த லக்கிலே அது விழ வேண்டும். And they will shoot at the target. தவறாமல் அந்த லக்கிலே விழ வேண்டும். And it should straight go to the target. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it mean? பரலோகத்துக்கு ஓடுகிற மனுஷர்கள் அதன் லக்கை நோக்கி ஓட வேண்டும். People who go towards heaven, they should go towards the goal. குறி தவறவே கூடாது. They shouldn't miss the target. குறி தவறவே கூடாது. They shouldn't miss their aim. குறி தவறினால் பிரயோஜனமே கிடையாது. If they miss, it becomes useless. பிரியமானவர்களே, எனவே இந்த சக்கரம் அந்த இலக்கை நோக்கி அது தொடருகிறது. Beloved, and so these wheels follow its goal. இந்த சுவிசேஷம் ஒரு மனிதனை அந்த இலக்குக்கு கொண்டு போகிறது. This gospel takes that man towards that goal. சுவிசேஷத்தினுடைய இலக்கு என்ன? What is the goal of the gospel? எகிப்திலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். When people left Egypt, அவர்கள் செங்கடலை கடந்தார்கள். they crossed the Red Sea. வனாந்தரத்திலே வந்தார்கள். They came to the wilderness. யோர்தானை கடந்தார்கள். They crossed Jordan. அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். They entered Canaan. எகிப்திலே ஜீவிக்கிற ஜனத்தை கானான் தேசத்திலே கொண்டு போய் நிறுத்த வேண்டும். People who are living in Egypt, they should be led into Canaan. இதுதான் சுவிசேஷத்தினுடைய இலக்கு. This is the goal of the gospel. எகிப்து எதை காட்டுகிறது என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். All of us know what Egypt means. எகிப்து என்பது பாவத்தை காட்டுகிறது. It typifies to sin. பார்வோன் என்பது பிசாசை காட்டுகிறது. Pharaoh is a type of Satan. அருமையானவர்களே, பாவத்திலும் பிசாசின் அடிமைத்தனத்திலும் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி, we should deliver people who are under Satan and in sin. செங்கடல் வழியாக நடத்தி, they should be led through the Red Sea. வனாந்தரத்திலே கொண்டு போய், they should be brought through the wilderness. யோர்தானை கடந்து, crossing Jordan. பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். You should go and attain Canaan where milk and honey flows. பிரியமானவர்களே, இதுதான் சுவிசேஷத்தினுடைய இலக்கு. This is the goal of the gospel. இந்த வேலையை நடப்பிப்பதற்கு யார் வேண்டும்? Who is needed to perform this job? ஒரு கேருபீன் வேண்டும். You need a cherub. கேருபீன்கள் என்பது பரிசுத்தமானது. Cherubims are something which is holy. கேருபீன்கள் என்பது ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள். Cherubims are the servants of God. கேருபீன்கள் என்பது ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள். Cherubims are those who are with God. கேருபீன்கள் என்பது இந்த சாரியட், இந்த ரதத்தை நடத்துகிறவர்கள். Cherubims are those who ride this chariot. கேருபீன்கள் என்பது பாவத்தில் ஜீவிக்கிற ஜனத்தை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகிறவர்கள். Cherubims of those who deliver man from sin and take them to heaven. எகிப்தில் ஜீவிக்கிற ஜனத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போக ஒரு மனிதன் தேவைப்பட்டார். A man was needed to take the people who are in Egypt, to take them into the land which flows with milk and honey, Canaan. அதுதான் மோசே. That man was Moses. சாதாரண மனிதனா இருந்தால் போதாது, not an ordinary person. அவன் இவனுக்கு பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். He should have been taught commandments. ஏதோ ஒரு சாதாரண மனுஷனுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரவில்லை. God has not visited this earth for an ordinary person. பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கானானுக்குள்ளே கொண்டு போக வேண்டும்? What sort of Canaan we should go? கானானில் உள்ள 3 விசேஷமான காரியங்களை குறித்து உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே படிக்கிறோம். In Deuteronomy 3 and verse 25 we see 3 special things in Canaan. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். அருமையானவளே, அந்த கானானில் 3 விசேஷமான காரியங்கள் இருந்ததாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the scriptures it is recorded that there were 3 special things in Canaan. ஒன்று, அது ஒரு நல்ல தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Number 1, it is written that it was a good land. அது ஒரு சாதாரண தேசம் அல்ல. It was not an ordinary land. ஒரு நல்ல தேசம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. It is written that it was a good land. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். Your Lord God, he makes you to go into a good land. 8வது அதிகாரம் 7வது வசனம். The 7th verse of Deuteronomy 8. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். For the Lord thy God bringeth thee into a good land. அது பள்ளத்தாக்குகளில் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும்
ஏரிகளும் உள்ள தேசம். A land of brooks and water, of fountains and that spring out of the valleys and hills. படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் முதலாவது அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. First of all, it is written there rivers which spring out of the valleys and hills. அது ஆறுகள் உள்ள தேசம். A land full of rivers. எத்தனையோ ஆறுகள் அந்த தேசத்திலே ஓடுகிறது. Many rivers run there in that land. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The word of God says the first river is called Pison. பைசோன் என்று சொன்னால் துக்கம் நிறைந்தது என்பது பொருள். Pison means full of ஒரு மனஸ்தாபம் உண்டாகிற ஒரு இடம். Full of repentance. தான் செய்கிற பாவத்தை பற்றிய ஒரு மனஸ்தாபத்தை அது உனக்குள்ளே கொண்டு வருகிறது. It brings about the repentance of the sins which you commit. மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் ஓடுகிற ஆறுகள் உள்ள தேசம். A land which is full of rivers which spring out from valleys and hills. இரண்டாம் ஆற்றுக்கு கேகோன் என்று பெயர். Second river is called Gison. கேகோன் என்று சொன்னால் பொருள் என்ன தெரியுமா? What do you mean by Gison? உடைந்தோடுகிற கிருபை. Grace broken. உடைந்தோடுகிற கிருபை. Broken and flowing. ஒரு ஆற்றிலே பெருவெள்ளம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். If floods happen in a river, அந்த பெருவெள்ளம் என்ன செய்யும்? what will those floods do? கரையை அறுத்து விடுகிறது. It will break the banks. அந்த ஆற்றை திசை திருப்பி விடுகிறது. It will deviate that river. நீ ஒருவேளை இந்த மதுராந்தகம் பட்டணத்திலே மலையகருக்கு ஆறை போல இருக்கலாம். Perhaps you are like that river in Madurandagam. ஆனால் குடித்துக் கொண்டிருக்கிறாய். But you are drinking. நீ பாவத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். You are indulged in sin. நீ லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறாய். You are going for bribe. அருமையான தேவனுடைய பிள்ளையே, beloved child of God, ஆண்டவருடைய வசனம் என்ன கூறுகிறது? What does the word of God say? இரண்டாம் ஆற்றுக்கு கேகோன் என்று பெயர். Gison is the second name of the river. உடைந்து ஓடுகிற கிருபை. Grace of God which breaks and flows. இந்த ஆற்றினிடத்திற்கு இயேசுவினிடத்துக்கு நீ வருவாயே ஆனால் if you will come to that river Jesus, உன்னுடைய திசையை அது மாற்றிவிடும். it will distract your path. பாவத்திலே ஜீவிக்கிற உன்னை பரிசுத்த மனுஷனாய் அது மாற்றிவிடும். You who are living in sin, it will make you an holy person. உலகத்திலே ஜீவிக்கிற உன்னை தெய்வீக மனுஷனாய் அது மாற்றிவிடும். You who are living in the world, it will make you a divine person. பூமியிலே ஜீவிக்கிற உன்னை பரலோகத்துக்குரிய மனுஷனாய் அது மாற்றிவிடும். You who are filthy, it will make you a heavenly being. இரண்டாம் ஆற்றுக்கு கேகோன் என்று பெயர். The second river is Gihon. உடைந்து ஓடுகிற கிருபை. Grace of God breaking and கிருபை யார் மூலமாய் வருகிறது? Where do we get the grace? வருகிறது. It comes from Jesus. கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமாய் வருகிறது. Grace and truth comes from Jesus. இந்த உலகத்திலே சத்தியம் என்கிற ஒன்று உண்டு. In this world there is something called truth. அந்த சத்தியம் இயேசு மூலமாய் வருகிறது. And that truth is only by Jesus. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். Jesus said, I am the way, the truth and life. ஒரு சத்த ஜீவனோடு நடமாடுகிற பணத்தை போல ஜீவிக்கிற ஆண்டவருடைய பிள்ளை. Oh, child of God, as mobile cops living here. நீ இந்த கேகோன் ஆற்றுக்கு வருவாயே ஆனால் அது உன்னுடைய திசையை திருப்பி உன்னை இயேசுவின் பிள்ளையாய் பரலோகத்துக்குரிய பிள்ளையாய் மாற்றிவிடும். This river Gihon, if you come to it, it will distract you towards Jesus. மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். The third river is Hiddekel. இதக்கேல் என்று சொன்னால் பொருள் என்ன தெரியுமா? What do you mean by Hiddekel? பெரும் இரைச்சல், பெரும் சத்தம். Great sound. பெரும் சத்தம் என்றால் என்ன? A rushing mighty wind. ஜீவனுக்குள்ள ஒரு ஜீவன் பாய்கிறது. A life flowing inside the life. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. That is the power of the Holy Ghost. உனக்குள்ளே அது பாயும். It will flow within you. உனக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகும். It will bring about a revival in இந்த you. உலகத்திலே பாவத்துக்காக சாபத்திலே அநியாயத்திலே அக்கிரமத்திலே மூளை கிடக்கிற உன்னை தெய்வீக மனுஷனாய் மாற்றிவிடும். It will make you a divine person. You who are immersed in this world in injustice sins. இது ஒரு ஆறு. This is a river. பரிசுத்தத்தினுடைய எல்லா இரைச்சல்களும் உனக்குள்ளே உண்டாகும். All sounds pertaining to அன்பின் இரைச்சல் உனக்குள்ளே உண்டாகும். there will be sound of love. தாழ்மையின் இரைச்சல் உனக்குள்ளே There will உண்டாகும். be sound of humility. விசுவாசத்தின் இரைச்சல் உனக்குள்ளே உண்டாகும். There will be a sound of faith in you. சாந்தத்தினுடைய இரைச்சல் உனக்குள்ளே உண்டாகும். Sound of meekness will be produced in you. மனத்தாழ்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இரைச்சல் உனக்குள்ளே உண்டாகும். You will have a desire to receive humility. இதுவரையிலும்
பெருமையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று இரைச்சல் இடுகிறாயே. You had a sound of you were craving for pride. நீ இதக்கேலாற்றுக்கு வர வேண்டும். You should come to the river Hiddekel. மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் இருந்து ஓடுகிற ஆறுகள் The rivers which spring out of valleys and hills. உனக்குள்ளே உண்டாயிருக்கும். It will happen in you. நான்காம் ஆற்றுக்கு யூப்ரட்டிஸ் என்று பெயர். The fourth river is called Euphrates. அதனுடைய பொருள் என்ன? What do you mean by that? கனி கொடுக்கும். கனி கொடுப்பது. Fruit giving. கனி கொடுப்பது. Fruit yielding. ஒன்றுக்கும் உதவாத உன்னை You who are unprofitable. கனி கொடுக்கிற மனுஷனாய் மாற்றிவிடும். He is making you a man fruitful. இந்த உலகத்துக்கு கனி கொடுப்பாய். You will give fruits in this world. அழிந்து போகிற மனுஷனை அழியாமைக்கு கொண்டு வருவாய். You will bring person to immortality, man who is perishing. பாவத்திலே ஜீவிக்கிற மனுஷனை பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வருவாய். Man who is living in sin, you will draw him towards holiness. நான்காம் ஆற்றுக்கு யூப்ரட்டிஸ் என்று பெயர். The fourth river is called Euphrates. ஆவியின் கனியோ The fruit of the Spirit. அன்பு, சந்தோஷம், Love, joy. தாழ்மை, பொறுமை எல்லாவற்றையும் உன்னிலே கொண்டு வந்துவிடும். The fruit of the Spirit is love, joy, peace. சாந்தத்தை உனக்குள்ளே கொண்டு வந்துவிடும். It brings you meekness. கரடியை போல உரிமிக் கொண்டு திரிகிறாயே. You are like tiger roaring. சிங்கத்தை போல கர்ச்சித்துக் கொண்டு திரிகிறாயே. You are rolling as lion. நீ ஆண்டவருடைய பிள்ளை. You are a child of God. உனக்குள்ள தாழ்மை, பொறுமை, சாந்தம், கீழ்ப்படிதல் எல்லாவற்றையும் இந்த ஆறு கொண்டு வந்துவிடும். This river will bring about in you long suffering, gentleness, goodness, faith and so on. நீ எந்த தேசத்துக்கு வர வேண்டும்? To which land should you come? நீ அந்த நல்ல தேசத்துக்கு வர வேண்டும். You should come to that good land. மலைகளிலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் ஓடுகிற ஆறுகளும். It's a river which springs from the valleys and hills. படிங்க. நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். மலைகளில் பள்ளத்தாக்குகளில் ஓடுகிற ஆறுகளும். Fountains and depths that spring out of valleys and hills. பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் அதிலே உண்டாயிருக்கும். Springs are there in it. ஊற்றுகள். Springs. Fountains. ஊற்றுகள் அங்கே உண்டாயிருக்கும். Fountains are seen there. ஏலிமிலே 12 நீரூற்றுகள் இருந்தது. In Elim there were 12 wells. இது எதை காட்டுகிறது? What does this show? 12 எதை காட்டுகிறது? What does 12 show? அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. It shows the apostles. வேதத்திலே ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பொருள் உண்டு. There is a meaning for every number in the Bible. ஒன்று தேவனை காட்டுகிறது. One signifies God. 2 சாட்சிகளை காட்டுகிறது. 2 witnesses. 3 திருத்துவத்தை காட்டுகிறது. Number 3 the Trinity. 4 சுவிசேஷத்தை காட்டுகிறது. 4 gospels. 5 மனிதனை காட்டுகிறது. 5 it signifies man. 6 தூதர்களை காட்டுகிறது. 6 the angels. 7 பூரணத்தை காட்டுகிறது. 7 perfection. 8 வகையான ஊழியங்களை காட்டுகிறது. 8 ministries. 9 வகையான வரங்களை காட்டுகிறது. 9 gifts. 10 நியாய பிரமாணத்தை காட்டுகிறது. 10 judgments. 12 அப்போஸ்தலர்களை காட்டுகிறது. 12 the 12 apostles. ஏலிமிலே 12 நீரூற்றுகள் இருந்தது. In Elim there were 12 wells of water. நீரூற்று எதை வெளிப்படுத்துகிறது? What does well show? அது அருமையானவர்களே அப்போஸ்தலருடைய உபதேசங்களை வெளிப்படுத்துகிறது. It shows the truth, the doctrine of apostles. நீ எந்த உலகத்திலே போய் தண்ணீர் குடித்தாலும் உனக்கு தாகம் உண்டாகும். Wherever you go and drink water, you will be thirsty again. ஆண்டவர் சொன்னார். But Jesus said, இந்த கிணற்றில் உள்ள தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். if you will drink water from this well, you will be thirsty நான் again. கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு Those who drink the water from where I give, அது தாகம் உண்டாகும். அது என்றும் அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்று சொன்னார். it will remain as a fountain in him and he will not thirst again. உனக்கு தாகமே வராத ஒரு தண்ணீரை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் வந்திருக்கிறார். God has come here to give you water so that you won't be thirsty again. ஒரே ஒரு முறை இயேசுவுக்கு இடம் கொடுத்தால் குடிக்க வேண்டும் என்ற தாகம் இனி உனக்குள்ள வரவே வராது. This once give a chance to Jesus and you won't be thirsty anymore. நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம். We are preaching Jesus. நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம். We are preaching Jesus. மதுராந்தகமே, Oh Madurandagam, நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம். we are teaching you about Jesus. நீ இயேசுவினிடத்திலே வருவாயே ஆனால், If you will come to Jesus, உன்னுடைய பாவத்தை சொல்வாயே if ஆனால், you will relate your sin to him, பாவம் செய்ய வேண்டும் என்கிற தாகம் எனக்கு உனக்குள்ள வரவே வராது. your thirst to commit sin will not come in you. சீட்டாட வேண்டும், சூதாட வேண்டும் என்ற தாகம் உனக்குள்ளே வரவே வராது. That desire or the thirst for gambling, it won't develop in you. மாமிச தாகம் உனக்குள்ள வரவே வராது. Carnal thirst won't be seen in you. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, மதுராந்தகத்துல சவால் விடுகிறோம். we challenge Madurandagam. ஒரே ஒரு தருணம்
Only one chance. உன்னுடைய கட்டிலே, Right in your bed. உன்னுடைய வீட்டிலே, படுக்கையிலே இயேசுவுக்கு கொடுக்க மாட்டாயா? Right in your room. Won't you give your heart to Jesus? நாங்கள் உங்களுக்கு சவால் விட்டு கூறுகிறோம். We tell it with a challenge. எத்தனையோ வருடங்களா ஆண்டவரை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாயே. Many years you're seeking God here and there. ஒரே ஒரு தருணம் நீ இயேசுவுக்கு கொடுக்க கூடாதா? Can't you give one chance to Jesus? இன்றைக்கு கொடுப்பாயாக. Give it today. இனிமேல் காலத்தை நீ தாழ்த்தாது. Don't hesitate. அது நீரூற்றுகள் உள்ள தேசம். A land full of fountains. 12 நீரூற்றுகள். 12 wells of water. 12 அப்போஸ்தலர்களுடைய உபதேசங்களை காட்டுகிறது. It shows 12 doctrines. 12 அப்போஸ்தல apostles. உபதேசத்தை காட்டுகிறது. It shows the truth of the அது apostles. இயேசுவின் உபதேசத்தை It காட்டுகிறது. shows the truth of Jesus. இந்த உபதேசத்தை நீ குடிப்பாயே ஆனால் If you will drink this teaching, உனக்கு தாகமே வராது. you will thirst no more. உபதேசத்துக்கு இடமே கொடுக்க மாட்டோம். You won't give room to erroneous பாவ doctrine. உபதேசங்களுக்கு இடமே கொடுக்க You மாட்டோம். won't give room to sinful thoughts and truths. அது மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். A land of brooks of water, of fountains and depths that spring out of valleys and hills. ஏரிகள் ஏரிகள் Brooks. புழல் ஏரி. Brooks. புழல் ஏரி. Depths. புழல் Pural depths. மதுராந்தக ஏரி. Madurandagam depths. செம்பரம்பாக்கம் ஏரி. Chembrambakam. மதுராந்தகம் ஏரி. Madurandagam lake. செம்பரம்பாக்கம் ஏரி. Chembrambakam lake. புழல் ஏரி. Pural lake. அருமையான தேவனுடைய பிள்ளை. Dear child of God. ஏரிகள் என்றால் என்ன? What does depths mean? தண்ணீரை சேர்த்து வைக்கிற இடம். Tank is something where you keep water. ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற இடம். Place where you accumulate blessings. மதுராந்தக ஏரியில தண்ணீர் இல்லாவிட்டால் குடிப்பதற்கு தண்ணீருக்கு எங்கேயோ அலைவாய். If there is no water in Madurandagam lake, where will you go for water? எங்க போர் போட்டாலும் தண்ணீர். Wherever you put bore, there's no தண்ணீர் water. தண்ணீர். Water. அமோசா நதியில எங்க நீ பக்கெட்டை போட்டாலும் தண்ணீர். Wherever you bore in that land. அமோசான் ரிவர். Amosan ரிவர். mouth of Amosan river. எங்க நீ பக்கெட்டை போட்டாலும் தண்ணீர். Wherever you are saved, you receive this water. சுத்த தண்ணீர். Pure water. தெரியுமா? Do you know this? ஏரிகள் Lakes. ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற இடம். Lakes is the place where you accumulate blessings. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற இடம். You accumulate heavenly blessings. வரங்களை சேர்த்து வைக்கிற இடம். Place where you accumulate gifts. கிருபைகளை சேர்த்து வைக்கிற இடம். Where you gather graces. பாடுபடுதலை சேர்த்து வைக்கிற இடம். Where you accumulate suffering and laboring. பரலோகத்தின் நன்மைகளை சேர்த்து வைக்கிற இடம். You keep heavenly benefits. சுபாவங்களை சேர்த்து வைக்கிற இடம். Divine natures you accumulate. அணிகலன்களை சேர்த்து வைக்கிற இடம். You put on you gather jewels. ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிற இடம். Blessings you accumulate. அது மலைகளிலிருந்தும் பள்ளத்தாக்குகளிலிருந்தும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். Fountains and depths that spring out of valleys and hills. படிங்க. Please read it. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அடுத்தது. அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்திமரங்களும் மாதளம் செடிகளும் உள்ள தேசம். எவ்வளவு நல்ல தேசம். What a good land. மோசே ஆண்டவரோடு கேட்கிறான், ஆண்டவரே இந்த நல்ல தேசத்தை நான் போய் பார்த்து வரட்டுமே என்று சொல்லுகிறான். Moses tells Lord, we want to go and spy this good land. அது கோதுமை உள்ள தேசம். A land of wheat. கோதுமை எதை காட்டுகிறது? What does wheat show? ஆழமான சத்தியங்களை It காட்டுகிறது. shows deep truth. கோதுமை ஆழமான சத்தியங்களை காட்டுகிறது. Wheat shows deep truths. நீ என்ன சத்தியங்களை கேட்டிருக்கிறாய்? What are the truths you've learned? ரட்சிப்பின் சத்தியங்களை கேட்டிருக்கிறாய். Have you heard the truths of salvation? ஞானஸ்நானத்தின் சத்தியங்களை கேட்கிறாய். Truths of baptism. அபிஷேகத்தின் சத்தியங்களை கேட்கிறாய். Truths into தேவிய anointing. சுபத்தின் சத்தியங்களை கேட்கிறாய். Divine healing truths. இன்னும் எத்தனையோ ஆழமான சத்தியங்கள் இருக்கு. There are many deep truths. அதுதான் கோதுமை என்று வேதத்திலே சொல்லப்படுகிறது. It is that the land of wheat. அது கோதுமையும் வார்கோதுமை உள்ள தேசம். A land of wheat and barley. வார்கோதுமை என்றால் என்ன? What do you mean by barley? வியாதியஸ்தருக்கு கொடுக்கிற ஒரு ஆகாரம். Barley is something which you give to the sick ones. பார்லி அந்த காய்ச்சலா இருக்கிறவனுக்கு வார்லி கஞ்சி கொடு அப்படி சொல்லுவாங்க. You give barley to the sick people. புதிதா இயேசுவிடத்துல வருகிறவர்களுக்கு கொடுக்கிற சத்தியம். Those who come newly to Jesus, the truth given them. உபதேசம். Doctrine. சாதாரண உபதேசம். Ordinary teaching. அடிப்படை உபதேசம். Foundational. அடிப்படை உபதேசங்கள் உண்டு. Principal பூரணத்தின் உபதேசங்கள் உண்டு. doctrines. நாம் பூரணமாகும்படி கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். Let us go on into perfection, the Lord says. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் உள்ள தேசம். A land of wheat and barley and vines and fig trees. திராட்சை செடிகள்
திராட்சை செடி Vine. அது எதை காட்டுகிறது? What does it mean? சந்தோஷத்தை It காட்டுகிறது. shows joy. அதில் நல்ல திராட்சை ரசம் கிடைக்கும். A very good and pleasant wine. இருதயத்தை மகிழ்ச்சியாக்குற திராட்சை ரசம். That which cheers your heart. உண்டம் உனக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் சரி, However grief, எவ்வளவு வாரங்கள் இருந்தாலும் சரி, however burdened you are, அதை குடித்தவுடன் ஒரு சந்தோஷம் as soon உண்டாகிவிடும். as you drink it, you receive joy. இரத்த நிறமான திராட்சை ரசம். There are many kinds of drinks. இரத்த நிறமான திராட்சை ரசம் Reddish, like அழகா blood. ரத்தம் போலவே இருக்கும். Wine like blood. இயேசுவின் ரத்தம் The blood of உனக்கு Jesus. சந்தோஷத்தை கொண்டு It வருகிறது. brings you joy. உன்னுடைய பாவ மன்னிப்புக்குள்ள அது உன்னை கொண்டு போகிறது. It takes you into forgiveness. பாவம் செய்கிற உன்னை பாவம் செய்யாதபடிக்கு தடுத்து விடுகிறது. It hinders you who you're sinning. திராட்சை ரசம் உள்ள திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளன் செடிகளும் உள்ள தேசம். A land of vine, fig trees, and pomegranates. அத்தி மரம் எதை காட்டுகிறது? What is fig? தெய்வீக சுகத்தை It காட்டுகிறது. shows divine healing. ஒவ்வொரு நாளும் நீ இன்றைக்கும் கூட டாக்டரை சந்திக்க போயிருக்கிறாய். Even today, you have sought for a physician. டாக்டரை சந்திக்க போயிருக்கிறாய். You have gone up to a doctor. எதற்காக? Why? உன்னுடைய வியாதியை தீர்த்து கொள்ளும்படியாக. To be freed from your sickness. அவர் என்ன செய்தார்? What did you do? உன்னுடைய நரம்புகளை பிடித்து பார்த்தார், உன்னுடைய இரத்த குழாய்களை பிடித்து பார்த்தார், He tested you. உன்னை அந்த கிளாஸ் வைத்து பார்த்தார். He kept all the his உனக்கு instruments. வியாதி, You're sick. உனக்கு வியாதி, You are sick. உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டார், He did. மாத்திரை எழுதி He கொடுத்தார். put an injection. in அருமையான medicine. தேவனுடைய பிள்ளையே, Dear child of God. ஆண்டவர் அதற்காக உன்னை சிருஷ்டிக்கவில்லை. It is not for that God ஆண்டோட created you. வசனம் சொல்லுகிறது, The word of God says அந்த நல்ல தேசம், that pleasant land, அது அத்தி மரங்கள் உள்ள தேசம், that land full of fig trees, அது தெய்வீக சுகத்தை காட்டுகிறது. that reveals divine healing. தெய்வீக சுகம். Divine healing. ஆண்டவரே உன்னை குணமாக்குவார். Oh Lord, heal me. ஆண்டவரே உன்னை குணமாக்குவார். The Lord alone will heal you. ஆண்டவர் நல்ல வைத்தியர். God is a good physician. அவர் நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். He says, I am the Lord that heals you. அவர் உன்னை குணமாக்கும்படியாய் நின்று கொண்டிருக்கிறார். He's standing here to heal you. நாங்கள் மருந்தெடுக்கிறது இல்ல. We don't take medicine. உனக்கு எத்தனை வயதாகிறது? 22 வயதாகிறது. You are 22 now. மருந்து எடுத்திருக்கா? பிறந்ததுல இருந்த இந்த கையில கூட அந்த இன்ஜெக்ஷன் போட்டிருக்காது. This brother, he hasn't taken medicine at all. இளம்பிள்ளை வாதத்தினுடைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்காது என்று தான் நினைக்கிறேன். Polio, he doesn't take. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் கூட 39 வருஷங்களாக நான் மருந்து எடுத்ததே கிடையாது. Me too, by the grace of God, 39 years I didn't taste medicine. ஆண்டவரை அறிந்திருக்கிறாயா? Have you known God? Yes சொல்லுகிறார். God, Jesus said, நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that heals you. நானே உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். I am your divine physician. சியோனே, நீ ஏன் இன்னும் குணமாகவில்லை? Oh Zion, why are you not at cure? எருசலேமே, நீ ஏன் இன்னும் குணமாகவில்லை? Oh Jerusalem, why are you still sick? ஆண்டவர் என்னை பார்த்து கேட்கிறார். God looks at you and இந்த உலகத்தை பார்த்து கேட்கிறார். He looks and உனக்குள்ள asks, வியாதிக்கு பரிகாரி இயேசுதான். Jesus is your cure. நீ எங்கும் போக கூடாது. You shouldn't go நீ anywhere. இன்றைக்கு இயேசுவிடத்திலே வந்து You should come to Jesus உன்னுடைய today. பாவத்தை You சொல்வாயேயானால் should relate your sins to Him. உன்னுடைய வியாதி எல்லாம் எடுத்து போடுவார். He will take all of your உன்னுடைய sins away. சாபத்தை எல்லாம் எடுத்து போடுவார். He will take all the curses. உன்னுடைய பிள்ளைகளை உனக்கு ஆசீர்வதித்து He will தருவார். bless your bread. உன்னுடைய மனைவியை உனக்கு He will ஆசீர்வதித்து bless your children and wife. உன்னுடைய வஸ்து சொத்துக்களை உனக்கு ஆசீர்வதித்து தருவார். He will bless your possession and property. உன்னுடைய தொழிலை உனக்கு ஆசீர்வதிப்பார். He will bless your job. நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். All the work of your hand, you will see God's blessings. அது மட்டுமல்ல, மாதுளம் செடிகள் உள்ள தேசம். Further, land full of pomegranates. மாதுளம் செடி எதை காட்டுகிறது? What does pomegranate show? ஆண்டவருடைய நல்ல மனதை காட்டுகிறது. It shows the very good mind of God. இயேசுவினுடைய மனது, Mind of Jesus. உன்னுடைய மனது எப்படி இருக்கிறது? How is your mind? நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? What are you thinking? ஆண்டவருக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you thinking pertaining to God? உலகத்துக்குரியதை சிந்தித்துக் Are you கொண்டிருக்கிறாயா? thinking of the worldly things? பாவத்துக்குரியவைகளை சிந்தித்துக் Are you கொண்டிருக்கிறாயா? thinking that which is sinful? அல்லது பரிசுத்தத்துக்குரியவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you thinking that which is holy? நீ எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? What are you thinking? இயேசுனுடைய மனதை போல உன்னுடைய மனதை மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God desires that your mind should be changed that of Jesus. அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். A land of pomegranates and fig trees. ஒலிவ செடிகள் உள்ள தேசம். A land of olive. ஒலிவ செடி Olive trees. அது அபிஷேகத்தை காட்டுகிறது. It shows anointing. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God. ஆண்டவரே
உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். Jesus alone wants to anoint உன்னை you. ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று He விரும்புகிறார். desires to make anoint உன்னை you king. ஆசாரியனாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். He wants to anoint you as a priest. எதற்காக தெரியுமா? You know for what? ஆண்டவருக்கு எவ்வளவு விசாலமான இருதயம் தெரியுமா? You know how broad our heart of Jesus is. இந்த உலகத்துல 1000 வருஷம் அவர் ஆளுகை செய்ய போகிறார். He is going to reign in this earth for 1000 years. நன்றாக நீ கேட்டுக்கொள்வாயாக. Pay attention. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல 1000 வருஷம் அவர் ஆட்சி செய்ய போகிறார். Jesus is going to reign in this earth for a millennium. இதை நாங்கள் விரிவா உங்களுக்கு சொல்லவில்லை. We don't tell it in vain. அது என்ன என்று நீ யோசிக்காதே. Don't think what is. இங்க இவ்வளவு பெரிய ஆள் இருக்கும் போது இயேசு வருவாரா என்று கேட்காதே. Don't think that will Jesus come and question. ஒரு செகண்ட்ல இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் ஆளுகைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விடுவார். Within a split second, he will overthrow all the kingdoms here. இது ஒரு ரகசியம். This is a mystery. இயேசு இந்த உலகத்தை சுத்தம் செய்து 1000 வருஷம் இதே உலகத்தில் ஆட்சி செய்வார். Jesus will cleanse the same world, earth, and he will rule here for a millennium. அவரோடு கூட உன்னை ஆட்சியிலே வைப்பதற்காக உன்னை அபிஷேகம் பண்ண வேண்டியது அவசியமாயிருக்கிறது. It is necessary that he anoints you so that you may rule along with him. அதைத்தான் இங்கு நாம் படித்தோம். It's that we read here. ஒலிவ மரங்கள் உள்ள A தேசம், land of oil, olive. எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், A land of oil and honey. அழகான வெளிப்படுத்தல்கள் உள்ள தேசம், Beautiful revelation. கிருபை உள்ள தேசம், Full of grace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear child of God. இதைத்தான் மோசே சொல்லுகிறான். அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். This is what Moses says. I want to view that good இந்த land. சக்கரங்கள் எதை காட்டுகிறது? What does this wheel show? சுவிசேஷத்தை காட்டுகிறது. It shows the gospel. இந்த சுவிசேஷம் என்ன செய்ய வேண்டும்? What does this gospel do? எகிப்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும், What should it do? It செங்கடலை கடக்க வேண்டும், should deliver you from Egypt. வனாந்தரத்தில் கொண்டு வர வேண்டும், And you should be brought to யோர்தானை கடக்க வேண்டும், You should pass Jordan. பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். It should take you to Canaan, the land flowing with milk and honey. உபாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை நீ படிக்கும் போது, Deuteronomy chapter 11. நீ சுதந்தரிக்க போகிற தேசமோ But the land which you will possess மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள is a தேசம், land full of hills and valleys, அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், and drinketh water of the rain of அது heaven. தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற A தேசம். land which the Lord thy God careth for. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். The eyes of the Lord thy God are always upon it from the beginning of the year even until the end of the year. எப்படிப்பட்ட நல்ல தேசம் பாருங்கள். See how good this land is. எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல வைக்கப்பட்டிருக்கும். Always the eyes of the Lord are placed on him. எப்படிப்பட்ட தெய்வத்தை நோக்கி நீ பாய்ந்து கொண்டிருக்கிறாய்? Which type of God are you looking? ஒரு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னின் மீது வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் என்னுடைய கண்கள் உன்மேல வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். Our God says, mine eyes are placed on you from the beginning of the year until the end of the year. நீ வேண்டுமானால் எடுத்துக்கொள், இல்லாவிட்டால் வேண்டாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளையை நான் உன்னை அழைக்கிறேன், நீ என்னிடத்திலே வா. வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் என்னுடைய கண்களை உன்மேல வைத்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். If you want it, accept it, or you may reject it. But our God says, I will place my eyes on you from the beginning of the year even until the end. அந்த தேசம் இதைத்தான் மோசே ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். ஆண்டவரே, அந்த நல்ல தேசத்தை நான் பார்க்கிறதற்கு எனக்கு இடம் கொடும் என்று சொல்லுகிறார். It is that Moses says, Lord, give me eyes or give me days to see that beautiful land. 3 காரியங்களை அவன் கேட்கிறான். 3 things he asks. அந்த நல்ல தேசத்தையும், To look that good land, அந்த நல்ல மலையையும். that good mountain. அங்கே ஒரு மலையை பற்றி There சொல்லப்பட்டிருக்கிறது. is a mention of a mountain there. ஒரு அழகான மலை இருக்கிறதா இந்த வேத வசனத்தில் In the எழுதப்பட்டிருக்கிறது. Bible it is written that there is a good mountain. அந்த மலையினுடைய பேர் என்ன? What is the name of that mountain? அதுதான் சீயோன் மலை. That is Mount Zion. ஒரு அழகான மலையை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. In the Bible there is a mention of a beautiful mountain. ஒரு நல்ல மலை, A good mountain. ஹெர்மோன் மலை. Hebron. ஹெர்மோன். Hermon. ஒரு நல்ல மலை, A good mountain. 10,000 அடி உயரம் உள்ள ஒரு மலை. A mountain of
12 feet, 10,000. 10,000 feet high. 10,000 அடி உயரமுள்ள ஒரு மலை. A mountain of 10,000 feet high. நீ ஊட்டிக்கு போய் வந்தாய? You had been to Ooty. நீ குன்னூருக்கு போய் வந்தாய? You had been to Kunnur. நீ இமாலயா போய் வந்தாய? You had been to Himalayas. எவ்வளவு அழகான இயற்கை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். How beautiful are the things there. மழை கிடையாது, No hills, நிழல் கிடையாது, no shades, வெயில், no heat, சோடு, no heat or sun. வெந்து கொண்டிருக்கிறாய். You are boiled. ஆனால் ஆண்டவர் என்னை எங்கே அழைக்கிறார்? But where does the Lord call you? அந்த ஹெர்மான் மலையின் மேல அழைக்கிறார். He is calling you to Mount Hermon. ஹெர்மான் மலை, Mount Hermon. அந்த நல்ல மலை, That good land. சூடே கிடையாது, Good mountain, no heat there. அழகான விருட்சங்கள், Beautiful fruits. விசேஷமான விருட்சங்கள், Special fruits. பனிக்கட்டிகள், பனிக்கட்டி, Iceberg. மிகவும் குளிர்ச்சியான இடம். So cool the place. ஆண்டவர் அழைக்கிறார். God calls you. வா, Come. வா, Come. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. வா, Come. நான் உன்னை குணமாக்குவேன். I will cure you. வா, Come. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen you. வா, Come. நான் உன்னை என்னை போல மாற்றுவேன். I will make you into myself. நீ வீணாய் தாகமாயிருக்கிறது என்ன? How is that you're thirsty in விருதாவாக vain? உன்னுடைய பணத்தை செலவழிப்பானே. Why are you spending your money wastely? விருதாவாய் அப்பம் இல்லாததற்காக விருதாவாய் பணத்தை ஏன் செலவு செய்கிறாய்? Why are you wasting your money in vain spending your food? என்னிடத்திலே வாருங்கள், Come to me. என்னிடத்திலே வாருங்கள். Come unto me. பணமும் இன்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, take money, take milk and honey without price and without money. எவ்வளவு நல்ல ஆண்டவர். How good God is. இன்றைக்கு எத்தனை ரூபாய்க்கு பால் வாங்கினாய்? How many liters of milk you bought எத்தனை today? ரூபாய்க்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி சாப்பிட்டாய்? How much you spent on cool drinks? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். Jesus called you. ஓ தாகமா இருக்கிறவர்களே, All those who are thirsty, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். all of you come to the waters. நீங்கள் வந்து நீங்கள் வந்து திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். He says, come have milk and honey without price and money. நீங்கள் அப்பமில்லாததற்காக பணத்தையும் You spend money for the bread. திருப்தி செய்யாத பொருளுக்காக உன்னுடைய பிரயாசத்தையும் விருதாவாய் செலவழிப்பானேன். You spend your labor from profitable things. Why are you wasting it? என்னிடத்திலே வந்து திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God says, come unto me and have milk and honey. இந்த நல்ல மலை, This good land. இந்த மலைக்கு பேர் என்ன? What's the name of this mountain? ஹெர்மோன். Mount Hermon. ஹெர்மோன் என்று சொன்னால் பொருள் என்ன? What do you mean by Hermon? மிக உயர்ந்த மலை, Very high mountain. மிக உயர்ந்த மலை. A very great இது mountain. எதை காட்டுகிறது? What does this show? உன்னத ஜீவியத்தை It காட்டுகிறது. shows in heavenly life. எத்தனையோ வருஷங்களாக பூமியிலே உருண்டு For கொண்டிருக்கிறாய். many years you're rolling in this earth. பூமியிலே நீ உருண்டு கொண்டிருக்கிறாய். You were moving about in this earth. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், வா But God says, come. என்னுடைய மகனே வா, My son, come. என்னுடைய மகளே வா, My daughter, come. எர்மான் மலைக்கு வா, Come to Mount Hermon. எர்மான் மலைக்கு வா. Come to Mount Hermon. நான் உனக்கு ஒரு உன்னத ஜீவியத்தை தரப்போகிறேன். I'm going to give you a high standard of இனி life. உனக்கு துக்கமே கிடையாது, No more grief at all. இனி உனக்கு வருத்தமே கிடையாது. No more sorrow. உன்னுடைய கண்ணீர்கள் யாவை நான் துடைப்பேன். I will wipe away all the tears. ஆண்டவர் உன்னை கோவி அழைக்கிறார். Jesus called you crying. எர்மான் என்று சொன்னால் பொருள் என்ன? What do you mean by Hermon? அது உலகத்தினால செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். It is a coat of mail. உலக வளையங்களினால செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம். It is a coat of mail. இதற்கு சீரியோன் என்று இன்னொரு பெயர் இருக்கிறது. There is another name also given to it. சீரியோன் Syrian. சீரியோன் Syrian. சீரியோன் என்று சொன்னால் உலகத்தினால செய்த ஒரு வஸ்திரம். Syrian means a thing which is made of சீரியோன் என்று சொன்னால் உலக வளையங்களினால செய்த ஒரு வஸ்திரம். a coat of mail. எந்த ஆயுதமும் உன்மேல பாயாது. No weapon will come on you. யாரும் உன்னை தாக்க முடியாது. Nobody can attack you. உலகம் உன்னை தாக்க This முடியாது. world can't harm you. பாவம் உன்னை தாக்க Sin முடியாது. can't damage you. பரியாசம் உன்னை தாக்க முடியாது. Cunning cannot damage you. உலக ஆயுதங்கள் உன்னை தாக்க The முடியாது. weapons of this world can't harm you. அணுக்கொண்டு உன்னை தாக்க முடியாது. Atoms can't harm you. பிசாசு உன்னை தாக்க Satan முடியாது. cannot hurt you. வியாதி உன்னை தாக்க முடியாது. Sickness cannot attack you.
நீ சீரியோனுக்கு வா. Come to Zion. எர்மோனுக்கு வா. Come to Hermon. சீரியோனுக்கு வா. You come to Zion. யார் தாக்க கூடாத ஒரு வஸ்திரத்தினால உன்னை மூடுகிறேன். I place you with garments so that you're not. யாரும் தாக்க கூடாத ஒரு ஜீவியத்தினால உன்னை மூடுகிறேன். I place you, give you a life so that nobody can hurt யார் you. தாக்க கூடாத என்னோட அன்பினால உன்னை மூடுகிறேன். I place you, I cover my love on you so that nobody can attack you. உன்மேல் என்னோட வஸ்திரத்தை விரிக்கிறேன். I clothe you with my garment. உன்மேல் என்னோட சமுக்காலத்தை விரிக்கிறேன். I put my coat on you. என்னோட அன்பினால உன்னை மூடிக்கொள்ளுவேன். I cover you with my love. என்னுடைய பிள்ளை, My child. மதுராந்தகமே, Oh Madhurandagam. நீ வா. Come. நீ வா. Come. நீ வரமாட்டாயா? Will you not return and come? நீ வா. Come. நீ வா. Come. என்னிடத்துக்கு Come to me. வா. Come to me. நீ திரும்ப மனதானால் If you have the mind to return. என்னிடமாய் திரும்பு என்று கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says, return to me. நீ என்னிடமாய் திரும்பினால் If you will return to me, இனி உன்மேல் வேறொரு துன்மார்க்கம் நிகழாது. wickedness won't happen on you anymore. நீ திரும்ப மனதானால் If you have the mind to return, என்னிடமாய் திரும்பு என்று கர்த்தர் the சொல்லுகிறார். Lord says, return unto me. மதுராந்தகமே, Oh Madhurandagam. உன்னை சீயோனுக்கு கொண்டு வர விரும்புகிறார். He wants to bring you to Zion. உலக வஸ்திரத்தினால உன்னை மறைக்க விரும்புகிறார். He wants to cover you with some alloys. இயற்கைகளினால உனக்கு சேதமே உண்டாகாது. You won't be damaged by the nature. வியாதியினால உனக்கு சேதமே உண்டாகாது. No hurt to you through sickness. இந்த ஹெர்மானுக்கு சேனீர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. Haman also has another name. சேனீர் Seni. சேனீர் என்று சொன்னால் பொருள் என்ன? Seir. What does it mean? சேனீர் என்ற ஒரு பொருள் இருக்கிறது. Shina. There's a place. உன்னத பாட்டு 4வது அதிகாரம் Song of Solomon, chapter 4. லீபனோனிலிருந்து வசனத்தை சொல்லி படி. Verse 8. லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மனவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா, அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் எர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாவரங்களிலிருந்தும் சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும். அமனாலின் கொடுமுடி என்பது நிலையானது என்பது பொருள். பெர்மனன்ட். This is a permanent place. பெர்மனன்ட். Permanent place. பிரியமானவர்களே, ஒரு நிலையான ஜீவியத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord tells you that He is giving you a stable life. சேனீர் கொடுமுடியிலிருந்து என்னோட வா என்று அவர் கூப்பிடுகிறார். He says, come to Shina, along with me. இந்த ஹெர்மானுக்கு சேனீர் என்ற ஒரு பெயர் உண்டு. This Haman is also called a சேனீர் Shina. என்றால் என்ன பொருள் தெரியுமா? What do you mean by Shina? தானாக ஜொலிக்கிற ஒரு மலை. Self-glittering mountain. சேனீர் Shina. தானாக ஜொலிக்கிற மலை. It glitters on its own accord. உலகத்தில் தானாக ஜொலிக்கிறது சூரியன் மட்டும்தான். Only sun, it is luminary thing. ஆனால் தேவன் இருக்கிற இடம் தானாக ஜொலிக்கிற ஒரு மலை. But the place where God is, it's a mountain which is self-glittering. அங்கே இந்த லைட்கள் ஒன்றும் தேவையில்லை. There you don't need any light. சூரிய வெளிச்சம் தேவையில்லை. You don't need the light of the sun. அவருடைய மகிமை அதை பிரகாசிக்கிறது. His glory will shine there. ஆட்டுக்குட்டியானவரே அதன் விளக்கு. The lamp of God, He is the light there. இயேசுதான் அதனுடைய விளக்கு. Jesus is the lamp there. அவருடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. His glory will brighten there. என்னுடைய பிள்ளையே, Oh child, நீ சேனீர் மலைக்கு ஓடி வா. come to Mount Shina. பார், See. சிங்கங்களுடைய தாவரங்களிலிருந்து நீ பார். See from the lion's den. சிவிங்களுடைய தாவரங்களிலிருந்து பார். See from the mountains of the நீ leopards. சிங்கங்களின் மத்தியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறாயா? Are you living among உன்னுடைய lions? மனைவி உனக்கு சிங்கம் போல காணப்படுகிறாளா? Is your wife a lion to you? அல்லது உன்னுடைய புருஷன் உனக்கு சிங்கம் போல Is காணப்படுகிறானா? your husband is a lion to you? உன்னுடைய மனைவி உனக்கு ஒரு சிவிங்கியை போல இருக்கிறாளா? Is your wife a leopard to you? உன்னுடைய புருஷன் உனக்கு சிவிங்கியை போல இருக்கிறாரா? Is your husband as a leopard உன்னுடைய to you? பிள்ளைகள் சிங்கம் போல சிவிங்களை போல உனக்கு உபத்திரவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? Are your children like leopards and lions
ஆண்டவர் அழைக்கிறார். Jesus called you. நீ பயப்படாதே. Fear not. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. திகையாதே. Be not dismayed. நான் உன் தேவன். I am your God. நான் உன்னை பலப்படுத்தி I will strengthen you. உனக்கு சகாயம் பண்ணுவேன். I will help you. நீ வா. Come. என்னோடு கூட வா. Come with me. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not forsake you till I have fulfilled நான் what I உனக்கு told you. சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதில்லை. I will not forsake you till I fulfill what I have spoken to you. எப்பொழுதும் என்னுடைய கண்கள் உன்மேல் நோக்கமாயிருக்கும். All the times my eyes are on you. இந்த நல்ல மலை, This good mountain, சீயோன் மலை, Mount Zion. இது எதை காட்டுகிறது? What does this show? இயேசு இருக்கிற இடத்தை காட்டுகிறது. It shows the place of Jesus. உண்மையான பரலோகத்தை காட்டுகிறது. It shows the true heaven. உண்மையான தேவனுடைய பிள்ளை Beloved child of God. பரலோகத்தை தேடி இமயமலைக்கு போனாயே. You went to Himalaya seeking heaven. பரலோகத்தை தேடி காசிக்கு போகிறோமே. Seeking heaven, you go to Kasi. கங்கைக்கு போகிறோமே. You go to Ganges. ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், But the Lord says, என்னுடைய பிள்ளை, my child, come. வா, Come. சீயோன் மலைக்கு வா. Come to Mount Zion. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். I will bless you. இந்த நல்ல மலையையும் This good mountain. லீபனோனையும் நான் பார்க்க வேண்டும். I want to see Lebanon as well. லீபனோன் என்று சொன்னால் பொருள் என்ன? What do you mean by Lebanon? வெண்மை என்பது பொருள். It means white. வெண்மை என்றால் பரிசுத்தத்தை காட்டுகிறது. White shows holiness. நான் அந்த தேசத்துக்கு போக வேண்டும். I want to go to that. ஆண்டவரே, Oh Lord. ஆண்டவரே, Oh Lord. அந்த நல்ல நாட்டேசத்தையும் That good land. அந்த நல்ல மலையையும் That good mountain. அந்த தேசத்தை அந்த லீபனோனை நாம் பார்க்க And வேண்டும். I want to see that Lebanon also. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் Give கொடுமந்தி கேட்கிறான். Give me her chance, Lord. எனக்கு லீபனோன் என்று சொன்னால் வெண்மை என்பது பொருள். Lebanon means white. வெண்மை என்றால் பரிசுத்தத்தை காட்டுகிறது. White typifies holiness. அது லீபனோன் வனம் என்று அழைக்கப்படுகிறது. Lebanon is a forest. வனம் என்றால் என்ன? What do you mean by forest? விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. Faith life. எவ்வளவு அழகான ஜீவியம். How beautiful life நீ is. என்ன ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறாய்? What life are you நீ living? சம்பளத்தையே பார்த்து கொண்டு ஜீவிக்கிறாய். You are only depending on your உன்னுடைய salary. வயல்வெளியை பார்த்து கொண்டு ஜீவிக்கிறாய். You see living உன்னுடைய on, தென்னந்தோப்புகளை பார்த்து கொண்டு you live on your ஜீவிக்கிறாய். groves. இது ஒரு ஜீவியமா? Is it a life? அது அல்ல ஜீவியம். That is not a life. நீ இயேசுவை பார்த்து கொண்டு ஜீவிக்க வேண்டும். You should live looking on Jesus. லீபனோன் வனம். Forest of Lebanon. லீபனோன் வனம். The woods of Lebanon. அங்கே ஒரு மாளிகை இருக்கிறது. There was a palace there. லீபனோன் மாளிகை. There was a mansion there. மாளிகை என்றால் என்ன? What do you mean by mansion? ராஜா லாவுகிற இடம். Place where ராஜா தங்குகிற இடம். where kings live. எஸ் ராஜா ஜீவிக்கிற இடம். The King Jesus lives there. எல்லாம் கேதுரு மரத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. All is made of wood, cedar. கேதுரு மரம். Cedar wood. எல்லா மரங்களை பார்க்கலாம் அதிக உயரமாய் வளருகிற மரம். Cedar tree, it grows high above எல்லா all trees. பெந்தகோஸ் ஜனங்களை பார்க்கலாம் Among all the Pentecostals, அதிக உன்னத ஜீவியத்தை செய்கிற ஜனங்கள் people who live in a highest order of life, கேதுரு மரம். woods of cedar. 4000 வருஷம் பூமியிலே உயிரோடு இருக்கிற மரம். 4,000 years it lives on earth. அது நித்திய ஜீவனை காட்டுகிறது. It signifies eternal life. உனக்கு ஒரு நித்திய ஜீவனை தரும்படியாக, He wants to give you eternal life. உனக்கு ஒரு புதிய ஜீவனை To தரும்படியாக, give you a new life. உனக்கு ஒரு பரிபூர்ண ஜீவனை To தரும்படியாக, give you an abundant life. ஜீவன்ல நிலைத்து ஜீவன்ல உன்னை ஆளுகை செய்ய, உன்னை அதிகாரியாய் To மாற்றும்படியாக, fill you with life and make you captain in life. And reign. ராஜாவாய் To மாற்றும்படியாக make you a king. உன்னை ஆண்டவர் அழைக்கிறார். God bids you. ஆண்டவர் அழைக்கிறார். God calls you. அந்த லீபனோனை நான் பார்க்க வேண்டும். That Lebanon I should see. அதுல என்ன இருக்கிறது? What is there? அதுல இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் பசும்பொன்னால் ஆனவைகள். All the vessels in it are made of pure gold. எல்லாம் பசும்பொன்னால் ஆனவைகள். All the things are of pure gold. பசும்பொன் பரிசுத்தத்தை காட்டுகிறது. Gold shows faith. பசும்பொன் மகிமையை Pure gold காட்டுகிறது. shows glory. பசும்பொன் விசுவாசத்தை Pure gold காட்டுகிறது. shows faith. விசுவாசத்தினால ஆண்டோட மகிமையினால பரிசுத்தமாய் உண்டாக்கப்பட்ட மனுஷர்களை அது காட்டுகிறது. By faith and glory, the people who are filled with faith and glory. சுவிசேஷம் எதை அந்த சக்கரங்கள் எதை காட்டுகிறது? What does wheels show? சுவிசேஷத்தை காட்டுகிறது. It shows God's story. சுவிசேஷம் என்றால் என்ன? What do you mean by gospel? எகிப்திலே ஜீவிக்கிற மனுஷர்களை The people who were in Egypt, விடுதலை செய்து it delivered them, அவர்களை வெளியே கொண்டு வந்து brought them out,
செங்கடலை கடக்க செய்து made them pass Red Sea, மனாந்தரத்திலே கொண்டு வந்து made them come to the யோர்தானை wilderness, கடக்க செய்ய pass வேண்டும். the Jordan. யோர்தான் என்றால் என்ன? What do you mean by Jordan? நம்முடைய ஜீவியத்திலே உண்டாயிருக்கிற கடைசி நேரத்தில் உண்டாயிருக்கிற சோதனைகள், Our trial, the end trials. நம்முடைய ஜீவியத்தின் கடைசியில ஒரு சோதனை உண்டாகும். A trial is kept for you at the end of your life. ஒரு முள்ளு தைத்து குத்தி ஒரு புண் உண்டாகலாம். You may be hurt by a ஒரு thorn. காய்ச்சல் வந்து அதிலே ஒரு சோதனை உண்டாகலாம். By a fever, you may be given a trial. ஒரு வியாதி, ஒரு பெரிய வியாதி. A great sickness may occur you. அடுத்து 10 நாள்ல மரணம். After 10 days, you die. உடனே என்ன செய்வார்கள்? Immediately, what they do? ஐயோ Oh, ஐயோ இனி முடியாது. oh, this is. எடை எடை அந்த ராமச்சந்திராவுக்கு It's impossible. We go to Ramachandra. சுவிசேஷத்தினுடைய நோக்கம் என்ன? What is the goal of the நீ gospel? யோர்தானை கடந்து வர வேண்டும். You should pass Jordan. யோர்தானை கடந்து வர வேண்டும். You should pass Jordan. கடைசி சோதனை நீ ஜெயிக்க வேண்டும். You should overcome that last trial. கடைசி சோதனை ஆகிய யோர்தானை கடந்து You should overcome that last trial, Jordan. பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். And you should be brought to that land flowing with milk and honey. கானான் எதை காட்டுகிறது? கானான் எதை What காட்டுகிறது? does Canaan show? புதிய எருசலேமை It காட்டுகிறது. shows New Jerusalem. சியோனை காட்டுகிறது. It shows Zion. அதிலே உன்னை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். That you may be brought there. அந்த சக்கரங்கள் பயப்படத்தக்க ரூபமுடையதா இருந்தது. Those wheels were dreadful. ஏன் அது பயப்படத்தக்க ரூபமுடையதா இருந்தது? Why were they dreadful in likeness? ஒரு பாவியான மனுஷனை இயேசுவோடு பரலோகத்துல அவரை போல மாற்றி கொண்டு வருகிற ஒரு பொருள் எப்படிப்பட்டது? What sort of a thing it is, a sinner being brought to the Lord? இயேசு உன்னை அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படிக்கு வாஞ்சிக்கிறார். Jesus is willing to bring you and keep where he is. நீ ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு அவர் அப்படியே செய்வார். If you will yield, he will do accordingly. ஒப்பு கொடுப்பாயாக. We will surrender. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். God calls you. இந்த பண்டிகையின் கடைசி நேரத்திலே In the last time of this festival, உன்னை he அழைக்கிறார். calls you. நாங்கள் உங்களை அழைக்கிறோம். We also call you. தூதர்கள் உங்களை அழைக்கிறார்கள். Angels welcome you. பரலோகம் உங்களை அழைக்கிறது. Heaven welcomes you. என்னுடைய பிள்ளைகளே, My people, நீங்கள் வந்து என்னை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். come to me and inherit me. நீங்கள் வந்து என்னை மணந்து கொள்ளுங்கள். Come and smell me. நீங்கள் வந்து என்னை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Come and love me and inherit me. பரலோகம் உங்களை அழைக்கிறது. Heaven invites you. இயேசு உங்களை அழைக்கிறார். Jesus invites நாங்கள் உங்களை அழைக்கிறோம். you. We too invite you. சுவிசேஷம் உங்களை அழைக்கிறது. Gospel gives you invitation. தூதர்கள் உங்களை அழைக்கிறார்கள். Angels welcome you. கடந்து வாருங்கள். Come. ஏற்றுக்கொள்ளுங்கள். Accept. ரட்சிக்கப்படுங்கள். Be saved. ஆயத்தமாகுமாக. Be prepared. இயேசு வரப்போகிறார். Jesus is coming. அதற்கு பிறகு ஒரு உபத்திரவ காலம். After that, there is a time of அதற்கு பிறகு tribulation. அக்கினி கடல். After that, lake of fire. ரெண்டே இடம். There are two places. ஒன்று நித்திய அக்கினி. Eternal fire. பிசாசு இருக்கிற நித்திய அக்கினி. Place where devil is eternal fire. இன்னொன்று இயேசு இருக்கிற